அவர்கள் வாழ்விலே பணம் வந்து சேரத்தக்கதாக வழிகள் திறப்பதாக, அந்த எதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த ஊற்றுகள் தோண்டப்படுவதாக, பெர்சேபா அவர்களுக்கு உண்டாவதாக, ரகபோத் அவர்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளிலே நம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பெற போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். தேங்க்யூ. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்துல, என் தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே மகிமையினாலே அவைகளை எல்லாம் நிறைவாக்குவார். இதுதான் இந்த தொடருக்கான பேஸ் வேர்டு. மகிமையினாலே நிறைவாக்குவார். உங்களுடைய குறைவுகளை எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே, உங்களுடைய குறைவுகளை எல்லாம் உங்களுடைய தேவையின்படியே அல்ல. உங்களுடைய குறைவுகளை உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தா நிறைவேறுமோ அப்படி அவர் நிறைவேற்ற போறதில்ல. உங்களுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொல்லி. சோ மகிமையில நாம் எல்லாம் நிறைவாக்கப்பட்டிருக்கிறோம். We all are blessed. எபேசியர் 1:3 நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். தெரியாம இருந்தா கூட நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்படாதவன் நம்பினதுனாலதான் அவன் அண்ணன்ட்ட இருந்து ஏமாத்தி வாங்க வேண்டியிருந்தது, அப்பாட்ட இருந்து ஏமாத்தி வாங்க வேண்டியிருந்தது. ஏன்னா அவனுக்கு தெரியல, அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுதே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரியவன் சிறியவனை ஆளுகை செய்வான்னு சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் அவன் அறியாது இருந்ததுனால அவன் என்ன நம்புறான்னு சொன்னா, நம்ம ஆசீர்வாதத்தை நாம தான் தேடி கண்டுபிடிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு அவனுடைய மனதுல அந்த ஆசீர்வாதத்தினுடைய திருப்தி இல்லாது இருந்தான். ஆசீர்வாதம் வரும், ஆனா மேனிஃபெஸ்டேஷன் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தினுடைய வெளிப்பாடு அது வருவதற்கு சில சமயம் சில காலங்கள் எடுக்கும். நிறைய நேரத்துல உலகத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் வேதாகமத்தில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம்தான்.
அதை குறித்து நிறைய செமினார்ஸ் எல்லாம் நடத்துறாங்க, நிறைய போதனைகள் உண்டு. அதாவது நீங்க விரும்புகிற காரியத்தை நீங்க ஈர்த்து கொள்ள முடியும். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்க எதை தொடர்ந்து யோசித்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். இப்படி லா ஆஃப் அட்ராக்ஷன் என்று சொல்லப்படுகிற, அல்லது ஆவிக்குரிய வார்த்தையில சொல்ல போனா ஃபெய்த், வேர்ட் ஆஃப் ஃபெய்த், நீங்க வசனங்களை அறிக்கை செய்யும் பொழுது அது உங்களுக்கு சேரும். இப்படி ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இதுல எல்லாத்துலயும் உண்மை இருக்கு, இது எல்லாமே உண்மை. ஆனா கூடவே ஒரு விஷயமும் இருக்குது. நிறைய நேரம் நிறைய பேருக்கு இந்த விரும்புகிற காரியம் கிடைக்க மாட்டேங்குது. நான் விரும்புகிற காரியம் எனக்கு கிடைக்காம இருக்கும்போது நான் யோசிக்கணும், இந்த விரும்புகிற காரியம் என் கையில வந்ததுன்னா நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும். சில சமயத்துல நான் அதற்கு ஆயத்தம் இல்லாமலே, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் ஆயத்தம் இல்லாமலே நான் விரும்புகிற காரியம் எனக்கு வந்துருச்சுன்னா அது மான்ஸ்டர் ஆயிடும். அது என்னையே சாப்பிடுறதாயிடும். அது எனக்கு ஆசீர்வாதமாக இல்லை, எனக்கு அது பாரமாக மாறிடும். சில பேருக்கு அது மாதிரி நடந்திருக்குது. இப்படி சொல்லுவாங்க, மோசமான தளபதியா இருக்கிறத விட நல்ல சோல்ஜரா இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னா நம்முடைய மென்டல் எபிலிட்டிக்கும் மேல உள்ள பொசிஷனுக்கு, அந்த மென்டல் எபிலிட்டி இன்னும் அதுக்காக வளர்த்துக்கல, ஆனா நமக்கு அந்த பொசிஷன் கிடைச்சிருச்சுன்னா அதுதான் கடுமையான மேனேஜர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, சரியில்லாத தலைவர்களை பார்த்திருப்பீங்க. ஏன்னு சொன்னா அவங்க மென்டலி இன்னும் ரெடி ஆகல, பட் எப்படியோ அவங்களுக்கு அந்த பொசிஷன் கிடைச்சிருச்சு. அது ஆபத்து, நமக்கும் ஆபத்து, மற்றவங்களுக்கும் ஆபத்து. அதுலயும் முக்கியமா பணம். சில சமயத்துல அதை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாகவோ லாட்டரி மூலமாகவோ ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு திருடு மூலமாகவோ ஊழல் மூலமாகவோ அவங்களுக்கு நிறைய பணம் சேரும்போது கொஞ்ச நாள் கழிச்சு அதை அவங்களை அழிக்கிறத நம்ம பாக்குறோம், தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். ஏன்னா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இன்னும் கத்துக்கல. நமக்கு இன்னும் பணம் வராம இருக்கிறது ஒரு வகையில நல்ல விஷயமா கூட இருக்குது. ஏன்னா பணம் வராம இருக்கும்போது நாம ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். அது நமக்கு ஆயத்த காலம். எங்க இருந்தாங்க? வனாந்திரத்துல இருந்தாங்க. வனாந்திரத்துல அடி மிதி எதுவுமே சாப்பாடு கிடையாது, அவங்க கொடுக்கறதான் சாப்பிடணும், சம்பளம் இல்லை, இப்படி நிறைய காரியங்கள்ல அவங்களுக்கு பிரச்சனை இருந்தது. அவங்க ஆண்டவர் எங்க கொண்டு போறேன்னு சொல்றாரு? கானான் கொண்டு போறேன்னு சொல்றாரு. வாக்கு தத்தம் கானானுக்கு, ஆனா பாதை வனாந்திரத்தின் வழியாக. ஏன்னா இங்க அடிமைத்தனத்திலிருந்து ஸ்ட்ரெயிட்டா கொண்டு போய் கானான்களை விட்டா பிரச்சனை தான். உலகத்திலேயே தாங்க முடியாத 4 விஷயங்கள்ல ஒண்ணு என்னன்னு சொன்னா, அடிமையானவன் இல்லால் ஆகிறது, அடிமையானவன் ராஜாவாகிறது. இந்த பொசிஷன் ராஜா, மென்டல் ஆட்டிடியூட் அடிமை. அந்த காம்பேஷன், அந்த கலவை மிக ஆபத்தான ஒரு கலவை. பதவியே இல்லாம கூட மனதளவுல ராஜாவா இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஆனா மனதளவுல அடிமையா இருந்துட்டு பதவி ராஜ பதவியா இருந்ததுன்னா உங்களுக்கும் ஆபத்து, நாட்டுக்கும் ஆபத்து. நிறைய நாடுகள் அதான் பிரச்சனையே இன்னைக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு 17 வயசுல கனவு காண்றான். எல்லாரும் அவன் வணங்குற மாதிரி கனவு காண்றான். அடுத்த நாளே நடந்துடல. அது அடுத்த நாள் நடந்தா அதை எப்படி அவன் ஹேண்டில் பண்ணிப்பான்னு தெரியாது. ஆனா ஒரு பயணம் அவனுக்கு இருக்குது. வாழ்க்கையினுடைய பல காரியங்கள் அவன் கற்றுக்கொள்கிறான். அவனுடைய மனதை பக்குவப்படுத்தப்படுது. ஏற்றமும் இறக்கத்தையும் சந்திக்கிறான். மற்றவங்களுக்கு உதவுறான், மறக்கிறாங்க, உண்மையா இருக்கிறான், மாட்டி விடுறாங்க. இதெல்லாம் அவனுடைய மனதை ஆயத்தப்படுத்தி அவனுடைய ராஜ பதவிக்கு அவனை ஆயத்தமாக்குகிறான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டது எப்போ? அவன் ராஜ பதவி அடைஞ்சது எப்போ? 13-14 வருடங்கள் காட்டுல ஓடுறான். நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், நாங்க 17 வருஷம்லாம் இல்ல பிரதர், பல வருஷமா ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம், பதவிதான் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம இந்த வெறும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோமே தவிர அந்த ஓட்டத்தினால் உண்டான அனுபவத்தை வைத்து நம்மளோட உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிட்டுமான்றதான் கேள்வி. யோசேப்பும்
தாவீதும் உள்ளத்தை பக்குவப்படுத்திக்கிட்டாங்க. ஈவன் யாக்கோபு கூட பாருங்க, யாக்கோபு குழந்தையிலேயே அவன் வயிற்றில் இருக்கும்போது ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொன்னேன். ஆனா அவன் ஓடுறான், பிறகு மாமனார் வீட்டுக்கு போய் சேர்றான், அங்க 14 வருஷம் 21 வருஷம் வேலை செய்யறான், 2 குடும்பம் ஆயிடுச்சு, வெறுங்கையா போறான், 2 பரிவாரமா திரும்பி வர்றான். அதுக்கப்புறமா சம்பளம் பேசுறான். சம்பளம் பேசும்போது எதை அவன் உரிச்சு போடுறானோ அந்த பட்டையை பார்த்துதான் அந்த ஆடு குட்டி போடுது. பெரிய ஆள் ஆயிட்டான், பணக்காரன் ஆயிட்டான். ஆனா அந்த நதி கரையில வரும்பொழுது எல்லாத்தையும் நதியை கிராஸ் பண்ணி விட்டுட்டு அவன் ஜெபம் பண்றான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் நம்மை விட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்படின்னா இது மேல எல்லாம் இதெல்லாம் ஆசீர்வாதம் நம்பிட்டு இருந்தான் பாருங்க. அது மேல அவனுக்கு பெரிய அளவில் அக்கறை இல்லாம போச்சு. இன்னுமே அவன் ஆசீர்வதிக்கப்படலைன்ற எண்ணத்திலே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதனாலதான் போய் ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அவனுடைய பெயரை ரிவீல் பண்றாரு. நீ யாரு அப்படிங்கறத அவனுக்கு ரிவீல் பண்றாரு. நாம பணக்காரங்களா இருக்கிறோமா இல்லையா அது 2வது பிரச்சனை. நாம யாருன்ற ஐடென்டிட்டி, நான் யார் என்பதை நான் அறியாத வரை, தேவன் என்னை என்னவா உண்டாக்கி இருக்கிறார் என்பதை அறியாம மக்கள் எனக்கு கொடுக்கிற பேரை சுமந்துகிட்டு இருந்தானா, மக்கள் அம்மா வச்ச பேர் யாக்கோபு ஏமாத்துக்காரன், அண்ணன் கூப்பிட்ட பேர் யாக்கோபு ஏமாத்துக்காரன், அப்பா கூப்பிட்ட பேர் ஏமாத்துக்காரன், அவன் பேருக்கு ஏத்த மாதிரி நடந்துட்டு இருந்தான். ஆனா என்னைக்கு அவனுக்கு அவனுடைய உண்மையான தன்மை ரிவீல் ஆனதோ அதுக்கு பிறகு அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். போய் ராஜாவெல்லாம் ஆசீர்வதிக்கிறான். பார்வோனை போய் யாக்கோபு ஆசீர்வதித்தான்னு போட்டிருக்கு. அவன் ஆசீர்வாதத்தை கேட்ட மாதிரி அதுக்கப்புறமா இல்லவே இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பது முதல்ல அறிந்து கொள்ளணும். மேனிஃபெஸ்ட் ஆகாம இருக்கலாம், இன்னும் வெளியே வராம இருக்கலாம். நாம மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அந்த மகிமைய tangible blessings, தொட்டு பார்க்கக்கூடிய, நாம் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களாக எப்படி மாற்றிக்கொள்வது என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த உலகத்துல போயிட்டு நீங்க மகிமையை கொடுத்து எந்த பொருளும் வாங்க முடியாது. பெட்ரோல் பங்க்லயோ ஸ்கூல்லயோ போயிட்டு கொஞ்சம் மகிமையை கொடுத்து எனக்கு கொஞ்சம் பெட்ரோல் தாங்கன்னா தரமாட்டாங்க, பணத்தை கொடுத்தாதான் தருவாங்க. நான் ரொம்ப மகிமையா இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னா அதை பார்த்து யாரும் ஆண்டவர்கிட்ட வரப்போறது இல்லை. ஆபிரகாமோ யாருமே பரிசுத்தமா வாழ்ந்தாங்க, அதனால நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வந்தாங்க அப்படின்னு எங்கேயும் இல்லை. அவங்க எல்லாம் வந்து பெரிய ஐஸ்வர்யவான்களா இருந்ததுனால வந்து அவங்கள்ட்ட உடன்படிக்கை பண்றாங்க. அந்நிய ராஜாக்கள்லாம் வந்து அவங்க கிட்ட உடன்படிக்கை பண்றாங்க. புரிந்து கொள்ள வேண்டியது, முதலாவது நாம பிளெஸிங்ஸ் அதுல இருந்து வேலை செய்யறோம், பிளெஸிங்காக வேலை செய்யல. we are not working for blessings. நிறைய பேருக்கு இந்த எண்ணம் இருக்குது, ஆதாம் பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தானா, ஆதாம் மட்டும் இந்த பழத்தை சாப்பிடாம இருந்திருந்தானா நான் வேலையே செய்யாம இருந்திருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம், நெத்தி வேர்வை நிலத்துல விழவே வேண்டியது இல்லைன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இந்த வேலையை ஒரு சாபம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்குது. வேலையை சாபம். அதனாலதான் இன்னைக்கு கூட பாருங்க, வேலை செய்யறவங்க எல்லாம் திருப்தி இல்லாமலே வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஊழியம் செஞ்சுட்டா நல்லாயிடும், ஊழியம் செஞ்சுட்டா ஒரு ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஊழியம் செஞ்சா ஆசீர்வாதம், டீச்சரா இருந்தா சாபம், பிசினஸ் மேனா இருந்தா சாபம், வேற எந்த வேலையாவது செஞ்சா சாபம். டீச்சரை பேசாம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் சார், எப்போ வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுப்பாங்கன்னு தெரியல, வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்த உடனே இந்த பொண்ணு ஒண்ணு இருக்குது, அது கல்யாணம் பண்ணி வச்சேன்னா நான் முழு நேரம் ஒழித்துக்கு வந்தானுங்கிறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா சாபத்தை அப்பதான் ஆசீர்வாதமா மாத்தலாம்னு யோசிக்கிறாங்க அவங்க. இதெல்லாம் உலக பிரகாரமான வேலை. ஆதாம் பாவம் செஞ்சதுனால உண்டான பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, ஆதாம் பழம் சாப்பிடறதுக்கு முன்னாலேயே தேவன் அவனுக்கு தோட்டத்துல வேலையை கொடுத்திருந்தார். தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் அவனை வைத்தார். அது கஷ்டமா போச்சு. ஏன் கஷ்டமா போச்சுன்னா, நெத்தி வேர்வை நிலத்துல விழுறதுன்னா ஏதோ இந்த வேர்வை அப்படி சொட்டு சொட்டு கீழே விழுறது இல்லை. அதெல்லாம் விழாம ஏசி ரூம்ல உட்காந்து நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. நெத்தி வேர்வை நிலத்துல விழுறதுன்னா சுய சிந்தனையில நீ வாழுவ, என்னுடைய உதவி இல்லாமல் உன்னுடைய சுய சிந்தனையில நீ வாழுவ. அப்படி வாழ்றது வந்து மிக கஷ்டமா இருக்கும். அது வந்து உனக்கு, நீ விதைக்கிறத உனக்கு தராது, நீ நல்லது நினைச்சு செய்வ, அது கெட்டதா போய் முடியும், அது முள்ளும் குறுக்கையும் உனக்கு உண்டாக்கும். இதெல்லாம் தான் அதனுடைய அர்த்தம். நெத்தி வேற நிலத்துல விடணும், வெறும் விவசாயம் தான் இருக்கணும் நம்ம எல்லாரும். அது அவங்களுடைய டேர்ம். அது
அதனால அவங்க அந்த கலாச்சாரத்தின்படி அவங்க பேசுறத நம்ம பைபிள்ல பாக்குறோம். முதலாவது நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, உங்க வேலை ஒரு சாபம் கிடையாது. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அது தேவனுடைய அழைப்பு. இந்த வேலையை பிடிக்காம வேலைக்கு போறாங்க. ரெண்டு விஷயம் நான் பார்த்திருக்கிறேன். ஒண்ணு, வேலை பிடிக்காம வேலைக்கு போறாங்க. ரெண்டாவது, சர்ச்சு பிடிக்காம சர்ச்சுக்கு போறாங்க. அவங்களுக்கு அந்த சர்ச்சை பிடிக்காது போறதுக்கு, ஆனா போயிட்டு இருப்பாங்க. இன்னொன்னு, அந்த வேலை பிடிக்காது, ஆனா போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஏன் செய்யறோம் நமக்கு தெரியறது இல்லை. நம்ம இன்னைக்கு சம்பாதிக்கிறோம், ஏன் சம்பாதிக்கிறோம்? ஏங்க உங்களுக்கு பணம் வேணும் கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? எழுதுறவங்க எழுதிக்கோங்க, ஏன் உங்களுக்கு பணம் வேணும் எழுதிக்கோங்க. நம்ம வேலைக்கு போறோமே, ஏன் வேலைக்கு போறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலைக்கு போனாதான் சாப்பிட முடியும். வேலைக்கு போனா இல்ல, வேலைக்கு போகாமலே நீங்க சாப்பிட முடியும். காட்டுக்கு போயிருங்க, காட்டுக்கு போனா கிழங்குலாம் பறிச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியா சுத்திட்டு வரலாம். வேலைக்கு போனாதான் பணம் கிடைக்கணும்லாம் கிடையாதுங்க. பணம் உங்களுக்கு எதுக்கு வேணும்? இப்போ இந்த செக்கு மாடு பாத்திருக்கீங்களா? செக்கு ஆட்டுற மாடு, அது கை யாராவது கை வைத்துங்க, பாத்துருக்கிறேன்றவங்க பாத்துருக்கீங்களா? செக்கு மாடு, அந்த செக்கு மாடு, அந்த பெரிய செக்கு இருக்கும், அதுக்குள்ள இந்த கடலை எல்லாம் போடுவாங்க, அது எப்படி சுத்தும் பாருங்க. அந்த மாடு எப்படியாவது அந்த கடலில் இருந்து எண்ணெயை வெளியே எடுத்துடணும்னு நினைச்சு சுத்துறது இல்லைங்க. சில பேருக்கு புரிஞ்சிருச்சு. மாடுக்கு பெரிய நோக்கம் இந்த எண்ணெயை எப்படியாவது வெளியே எடுத்து கொடுத்தணும்னு கிடையாது. மாடு ஏன் சுத்துதுன்னா, சுத்தலன்னா அடி விழும், அந்த அடிக்கு பயந்து அது சுத்துது. அந்த அடியிலிருந்து தப்புவதற்காக, அந்த வேதனையிலிருந்து தப்புவதற்காக அது சுத்துதே தவிர அதுக்கு ஏதோ இந்த கடலையில இருந்து எண்ணெய் எடுத்துடணும்ன்ற பெரிய நோக்கம் எல்லாம் கிடையாது. அது மாதிரி நம்ம கூட வாழ்க்கையில ஏதோ பயத்துல இருந்து தப்பு வைக்கிறதுக்கு, ஏதோ ஒரு நம்முடைய உணர்ச்சியை ஈஸ் பண்றதுக்கு தான் நம்ம வேலைக்கு போறோம், வேலை செய்யறோமே தவிர ஒரு பெரிய அபண்டன்ஸ் மென்டாலிட்டிலாம் நம்ம கிடையாது. நிறைய பேர் ஜெபம் பண்றதே அப்படிதான், ஆண்டவரே இன்னைக்கு கிடைக்கிற கஞ்சும் கோலும் கடைசி வரையும் கிடைத்தா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்படிதான் அவன் வார்த்தையா இருக்குது. இன்னைக்கு கிடைக்கிறது கடைசி வரையும் கிடைக்கட்டும். நம்ம ஏன் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இதெல்லாம் நம்ம யோசிக்காததுக்கு காரணம் என்ன? இந்த செக்கு மாடு மாதிரி பாருங்க. நான் உங்களை செக்கு மாடுன்னு சொன்னேன்னு சொல்லி எங்கேயுமே வெளியே சொல்லிடாதீங்க. நான் உங்களை சொல்ல, செக்கு மாடை சொல்றேன். ஆனா நோக்கம் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பெரிய அளவுல இந்த எண்ணெய் அதை எட்டி பாக்குறதுல பாருங்க. நம்ம போறோமே, எண்ணெய் வருதா, இந்த கடலையில இருந்து ஒழுங்கா எண்ணெய் வருதான்னா அதை பாக்குறது இல்லை. அது சுத்திக்கிட்டே இருக்கும், அடி வாங்கக்கூடாது, அவ்வளவுதான் அதனுடைய பெரிய இறுதி கட்ட நோக்கம். அந்த மாதிரி நோக்கத்துல தான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நிறைய நேரம். ஏதோ கஷ்டப்படாம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தள்ளிடணும்னு நினைக்கிறோமே தவிர பெரிய அபண்டன்ஸ் மென்டாலிட்டி நமக்கு இல்லை. சில சமயத்துல அது வேண்டாம்னு நம்ம சொல்லி கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் வேண்டாம், எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு பல்லவத்துக்கு போனா போதும் சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்க இருந்து தப்பணும், அதுதான் நம்மளுடைய மிக பிரதானமான நோக்கம். சரி வாங்கியா நாளைக்கு போலான்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சாவ வாங்கினா வரமாட்டேன்றாங்க. ஆனா பரலோகத்துக்கு போகணும்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, யாருக்காவது ஆண்டவர் பரலோகத்தை வாக்கு பண்ணாரான்னு பாருங்க. ஆபிரகாமுக்கோ, இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ, ஆதாமுக்கோ, யாருக்கு ஆண்டவர் பரலோகத்தை வாக்கு பண்ணார் பாருங்க. என்னை கண்டவன் பரலோகத்துக்கு சேருவான்னு சொல்ல, என்னை கண்டவன் பிதா, நானே பிதாவிடத்துல போற வழின்னு சொன்னார், பரலோகத்துக்கு போற வழின்னு சொல்லல. உடனே இப்ப சில பேருக்கு மண்டை ஓடிட்டு இருக்கு, நீங்க பரலோகம் இருக்குன்றீங்களா இல்லன்றீங்களா? நான் இருக்குன்னு தான் சொல்றேன், வேணும்னா வாங்கன்னு கூட கூப்பிடுறேன், ரெடியா? ஆனா நம்மளோட நோக்கம் அது இல்லைங்க. இந்த பூமியில ஒரு பெரிய ஆளுகை நமக்கு இருக்குது. இந்த பூமியில கர்த்தருக்கு மகிமையா வாழ்றதுன்றது வெள்ளை சட்டை போட்டு அப்படியே முகத்தெல்லாம் ஒரு மாதிரி சாந்தமா வச்சுக்கிட்டு போறதுனால இங்க யாருமே உங்களை தேடி ஐயோ நீங்க இவ்வளவு ஒழுக்கமா இருக்கீங்களே, இதுக்கு எந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செஞ்சாருன்னு கேட்கவே போறதில்லை. யாருமே கேட்க போறதில்லை. சம பணமா வச்சிருந்தீங்கன்னா இந்த கடவுள் யாருங்க, இவ்வளவு பணக்காரர கடவுள் யாருங்க, குபேரனான்னு கேட்கும் போது இல்லைங்க இவர் பேர் குமாரன், குபேரன் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த மிடிவியல், இந்த இருட்டு பகுதி கத்தலிக்ஸ் பயங்கரமான பணம் வச்சிருந்தாங்க, பயங்கரமான கட்டடங்களை கட்டினாங்க. கட்டும்போது சில பாதிரியார்கள் பைபிளை வாசித்து பார்த்தா
இவங்க பண்ற அநியாயம் தாங்கல. உடனே அவங்களுக்கு கடவுள் பேசுறாரு, என்ன பேசுறாரு? 2 செருப்பு தான் வச்சிருக்கணும், நீ 2 இருந்தா ஒன்ன கூட கொடுத்துடணும். 2 அந்த வசனமும் அவங்களுக்கு வந்து மாட்டுது. வசனமோ பாட்டோ உங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் மாட்டோம். 1ஆம் தேதி 2ஆம் தேதி யாரும் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருப்பதில் பாடுறதே கிடையாது. 1ஆம் தேதியெல்லாம் துதி பாடல் தான். அது 15, 16க்கு மேல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் பாட்டெல்லாம் 16க்கு மேலதான் வரும். லாக்டவுன்ல நிறைய பாடி இருப்பீங்க. சிச்சுவேஷன்லாம் வரும். யார் என்னை யாராவது இந்த பாட்டு படிச்சிருந்தாங்க, யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார்னு யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நான் ஒரு தீர்க்கதரிசியா மாறிடுவேன். பக்கத்துல போய் கேட்பேன், இன்னைக்கு உங்களை யார் துன்பப்படுத்தினது, நீங்க நம்பின யார் உங்களை விட்டு போனது அப்படின்னு கேட்பேன். ஏன்னா சிச்சுவேஷன் அதுதான், அன்னைக்கு டிமாண்டிங் பாட்டு. இருட்டுல போகும்போது பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன்னு பாட்டு பாடுறது இல்லையா? இருட்டுல போறோம், பயப்பட மாட்டேன்னு பாட்டு பாடுறோம். ஏன் அவ்வளவு பயம்? வார்த்தை தான் பயப்பட மாட்டேன்னு பாடுறது. சோ சிச்சுவேஷன் டிமாண்ட் பண்ணுது நம்மள. கவனிங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம ஒவ்வொருவரும் ஏராளமானதை உடையவர்களாக. நான் ஏற்கனவே சொன்னேன், ஆபிரகாமுக்கு ஒரு பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடத்துல அவன் எந்த பொருளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் அந்த பலிபீடத்துல வச்சுட்டு தான் வீட்டுக்குள்ள கொண்டு போறான். ஒவ்வொரு நாளும் பலிபீடத்துல பலி செலுத்தி தொழுது கொள்ளுகிறான். ஆண்டவர் அவனை பரதேசியா வாழ சொன்னார். பரதேசி மீன்ஸ் சோஜோனரா, போய்கிட்டே இருக்கிறவனா. நிரந்தரமான கட்டடத்தை போடாதன்னு சொல்லிட்டாரு. இவன் கூடாரத்தை போட்டு அங்கங்க போயிட்டே இருக்கிறான், பலிபீடத்தை மட்டும் விட்டுட்டு போயிடுவான். இவன் இந்த பலிபீடத்தை விட்டுட்டு போன உடனே அந்த சுத்தி இருக்கிற அந்த ஊர்காரங்க, மற்ற தெய்வத்தை வணங்கிட்டு இருந்தவங்க, ஆபிரகாம் அந்த இடத்த போட்ட உடனே வந்து இந்த பலிபீடத்தை வணங்கி இருக்கிறாங்க. ஏன் இந்த பலிபீடத்தை வணங்குறாங்க? இந்த கடவுள் தான் இந்த ஆபிரகாம் இவ்வளவு செல்வந்தரா வச்சிருக்கிறாரு, இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவனா வைத்திருக்கிறாரு. ஆகவே இந்த பலிபீடத்துல நாம பலி செலுத்தினா நமக்கும் ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அதுல பலி செலுத்தி இருக்கிறாங்க. அது ஒரு பவர்ஃபுல் விட்னஸ், அது ஒரு உடன்படிக்கையினுடைய அடையாளம். இதை நமக்கு புரியணும். மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறதுக்கு காலம் வரலாம். ஒருத்தருக்கு 5 வருஷத்துல வரலாம், ஒருத்தருக்கு 10 வருஷத்துல வரலாம். 40 நாள்ல வனாந்திரத்துல இருந்து கானானுக்கு போயிட முடியும். 40 நாள்ல போகக்கூடியதுதான் 40 வருஷமா சுத்தினாங்க. அங்கதான் நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய மனம், இதெல்லாம் எங்க, நம்முடைய விசுவாசம் இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, இந்த 40 வருஷம் ஆக போறோமா, 40 நாள்லயே கானானுக்குள்ள போயிட போறோமான்றது நம்முடைய தீர்மானத்தை பொறுத்து இருக்குது. ஆனா வனாந்திரம்னு ஒண்ணு இருக்குது. வனாந்திரம்னா ரொம்ப மோசம்னு நினைச்சுக்காதீங்க. இந்த பாட்டுலாம் நாங்க சிபிஎம்ல இருக்கும்போது பாடியிருக்கோம், இந்த வனாந்திர யாத்திரையில் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வனாந்திர யாத்திரைனாலே ஏதோ ரொம்ப கஷ்டம் போல் இருக்குன்ட்டு. நாங்க அந்த 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 வனாந்திரத்துக்கு நம்ம போவோம். காலையிலனா ஏசிங்க, ஃபுல்லா ஏசி. காலையில நைட்டு ஹீட்ரு, சமைக்க வேண்டியதுல. காலையில ஆனா மண்ணா, அப்பப்போ தேவைப்பட்ட நான்வெஜ் வேற வந்து விழுது. பாறை அடிச்சா தண்ணி. இப்படி ஒரு வனாந்திரம் யாரு வேணான்னு சொல்றது? ஆண்டவர் கூட இருந்தா வனாந்திரம் கூட அப்படிதாங்க. ஆண்டவர் கூட இல்லைன்னாதான் அது உண்மையிலே வனாந்திரம். ஆண்டவர் கூட இருந்தா காலையில மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம், மண்ணா, அப்புறம் அதுதான் வனாந்திரம். அது ஒரு டிசிப்ளின்டு பிளேஸ். உங்களை கானானுக்குள்ள அடிமையா இருந்து நேரடியாக நீங்க ராஜாவானீங்கன்னா பிரச்சனை. வேலைக்காரியா இருந்து இல்லாளாகனா பிரச்சனை. அதே போல நீங்க அடிமையில இருந்துட்டு நேர கானானுக்குள்ள உங்களை கொண்டு வந்தா பிரச்சனை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரே நாள்ல உங்களுக்கு கானானை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்ன கத்து கொடுத்தாங்கன்னா, கானான்றது இங்க கிடையாது, கானான்றது காணாம இருக்குது. நம்ம எல்லாம் அந்த கானானுக்கு தான் போறோம். அந்த கானான்ல ஒரு நாள் போய் சேருவோம்னு சொல்லி கொடுத்தாங்க. ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு போது தான் தெரிஞ்சது, கானான்ல ஏத்தியர், எபூசியர், எமோரியர் எல்லாம் இருக்கிறாங்கன்னு. சங்கடமாய் போச்சு. பரலோகத்துல போய் கூட சண்டை இருக்குது போல் இருக்கு அப்படின்ட்டு. இப்ப கானான் பரலோகம் சொன்னா அப்புறம் பரலோகத்துல போய் ஏத்தியர், எபூசியர் எல்லாம் எங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறது? அப்பதான் புரிஞ்சது, ஓ கானான்றது பரலோகம் கிடையாது, கானான்றது இங்க சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள். இங்க சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு ஏத்தியர் அதை எதிர்க்கணும், எபூசியர் எதிர்க்கணும், கானானியை எதிர்க்கணும், இந்த பயங்கர ஆவியை எதிர்க்கணும், லேசினஸ தள்ளி விடணும், கிறிஸ்துக்குள்ள நாம யாருங்கிறத புரிந்து கொள்ளணும். இதெல்லாம் இங்க தேவைப்படுது, அங்க தேவைப்படல. நானே தெளிவாக 4 வாரமா சொல்லிட்டு இருக்கிறேன், நான் பணக்காரர் ஆகிறத பத்தி பேசுறேன்.
ஐஸ்வர்யம் செழிப்புலாம் மூடி மூடி மழுப்ப நான் விரும்பல. அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு உள்ளத்துல ஆபத்து ஏற்படுத்தாத வார்த்தையா இருக்குது. ஐஸ்வர்யமா, ஐஸ்வர்யம் அதெல்லாம் கொஞ்சம் பாலிஷ்டு வேர்டா இருக்குது. நான் பிளண்டா சொல்லணும்னு விரும்புறேன். பணக்காரர்களாக எண்ணுகிற பணத்தை உடையவர்களாக நாம இருக்கணும், அப்படி பேசுறேன் நான். அதுக்கு ரெண்டு விஷயம் நடக்கணும். ஒண்ணு, தாட் பேட்டர்ன் மாறணும், நாம சிந்திக்கிற விதங்கள் மாறணும். வாழ்க்கையே நல்லா இருக்கணும்னா கூட சிந்திக்கிற விதம் மாறணும். குழந்தை சுகப்பிரசவமா வரணும்னா முதல்ல தலை வெளியே வரணும், அப்படித்தானே? சுகப்பிரசவம் தானே, தலை வெளியே வர்றது தானே. நம்ம கூட ஏதாவது பிரசவிக்கணும்னா தலை முதல்ல வெளியே வரணும், தலைக்குள்ள ஏதாவது நடக்கணும். சிந்தனையில ஏதாவது மாற்றம் ஏற்படாம எதுவும் பிறக்காது நமக்கு. நமக்கு அங்க அதான் சொல்றேன், இந்த உலகத்தை வித்து, இந்த உலகத்தை ஒரு ஆள் கையில வித்து அப்படி எல்லாம் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் அந்த பணத்தை சரிசமமாக பிரிச்சு கொடுத்தா ஒரு ஆளுக்கு 4 கோடி என்னமோ வருதுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய மொத்த செல்வத்தையும் வித்து கொடுத்தா ஒவ்வொரு சின்ன குழந்தை பேர்ல கூட 4 கோடி என்னமோ போட முடியும்னு சொல்றாங்க. நான் ஒரு கணக்குக்காக 4 கோடி சொல்றேன். இப்ப 4 கோடி கொடுத்தாச்சு, எல்லாரும் கையிலும் 4 கோடி கொடுத்தாச்சு, ஈக்குவலா பிரிச்சு. நம்மளாலதான் 15 லட்சம் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். ஒரு 4 கோடி கொடுத்துட்டாங்க. 6 மாசம் கழிச்ச பிறகு இந்த உலகம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குதோ அதே நிலைமையில தான் இருக்கும். இன்னைக்கு யார் பணக்காரங்களா இருக்காங்களோ அதே ஆட்கள் தான் பணக்காரங்களா இருப்பாங்க. இன்னைக்கு யார் ஏழைகளா இருப்பாங்களோ அதே ஆட்கள் தான் ஏழைகளா இருப்பாங்க. ஏன்னு சொன்னா நம்ம பணத்தை வைத்து வாழல, மனதை வைத்து வாழுகிறோம். அந்த மனம் மாறாம இருக்கும்போது, மனம் இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு பாருங்க. இந்த கொரோனா வைரஸ் வந்தோடனே அடேங்க அப்பா எல்லாரும் என்ன சொல்றாங்க, வந்து அமெரிக்கால வந்து ஓரின சேர்க்கைக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, அதனால அமெரிக்கா ஆண்டவர் இந்த கோடு போடுறாரு கொரோனா வைரஸை வச்சு. பிரான்ஸ்ல வந்து கோயிலுக்குள்ள ஆலயத்துக்குள்ள சிலையை கொண்டு போயிட்டாங்க, அதனால பிரான்ஸுக்கு அடி விழுது. இந்தியாவில வந்து இவங்க எல்லாம் வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா இருக்காங்க, அதனால இந்த ஆண்டவரை கட்சி தலைவரா மாத்தாதீங்க. அவர் நம்ம கிறிஸ்தவ கட்சி தலைவர் மாதிரியும் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா வேலை செய்யறவங்க எல்லாம் அவரு வந்து அழிக்கிறதுக்காகவே துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க. நாமளாவது நம்பணும் அவர் சர்வலோகத்துக்கும் தேவன், கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்ல, அவங்களாம் நம்பலாம் பரவாயில்ல, நாம நம்பணும் அவர் சர்வலோக தேவன். எல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாலும் அவர் தான் தேவன். மனிதர்கள் ஒருத்தர் கூட அவர் தேவன் ஏத்துக்கலாம் கூட அவர் தேவன் தான். நாம ஏத்துக்கிட்டதுனால அவர் தேவனா இல்ல, அவர் தேவனா இருக்கிறதா தான் நம்ம ஏத்துக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு ஏதோ பார்ட்டியில அதிகமான ஆட்கள் கூடுனதுனால அவரு கட்சி தலைவரா மாறின, அவர் தேவன். அவரு என்ன சொல்றாங்க, கொரோனா வைரஸ் ஆண்டவர் விட்டாரு. ஏன் விட்டாரு? பாவம் வந்துருச்சு, பாவம் பெருகிருச்சு, அதனாலதான் கொரோனா வைரஸ் விட்டுட்டாரு. இதுல கேட்டுட்டு இருக்க சில பேர் கூட அந்த நம்பிக்கை இருந்திருக்கும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருந்ததுன்னா, நம்பிக்கையை நான் தவறு சொல்ல மாட்டேன், இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்றேன். 1 வருஷமோ 2 வருஷமோங்க கொரோனா வைரஸ் போயிடும். 1 வருஷமோ 2 வருஷமோ வேக்சின் கண்டுபிடிச்சிருவாங்க, மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, இல்ல அதுவே டயர்ட் ஆகி கூட போயிடும், கொரோனா வைரஸ் போயிடும். இந்த பாவம் போகும்னு உறுதி கொடுக்க முடியுமா உங்களால? இந்த பாவத்தினாலதான் ஆண்டவர் அனுப்பியிருக்காருன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள்ட்ட நான் கேட்கிறேன். வைரஸ் போயிடும், போன பிறகும் பாவம் இருக்குங்க. இவங்க எந்தெந்த பாவம்லாம் சொல்றாங்களோ அந்த பாவம்லாம் இன்னும் இருக்கும். அப்படி பாவம் போயிருக்கணும். எப்ப போயிருக்கணும்? நோவா பேழையில ஆண்டவர் அழிச்சார் பாருங்க, எல்லாரையும் அழிச்சிட்டு 8 பேரை மட்டும் கொண்டு வந்தாரு. அப்ப ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவன் சிறு வயது முதல் இப்படித்தான் இருக்கான், சிறு வயதுலயே அவன் உள்ள ப்ராப்ளம் ஆகி போச்சு, அவன் இப்படித்தான் இருக்கிறான்னு அவரே சொல்லிட்டாரு. விஷயம் புரிஞ்சுக்கணும். சில பேர் சொல்றாங்க இதான் கடைசி காலங்க. கடைசி காலம் எப்படிங்க கடைசி காலம்? இவ்வளவு பேர் சாகுறாங்க, அப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, இவ்வளவு பேர் சாகுறாங்க. யோசித்து பாருங்க, 1917 5 கோடி பேர் செத்துருக்காங்க. 1917 வந்த இதே மாதிரி ஒரு கொள்ளை நோயில 5 கோடி பேர் செத்துருக்காங்க, 50 மில்லியன் செத்துருக்காங்க. அப்ப அது கடைசி காலமா, இது கடைசி காலமா? எல்லாம் ஒண்ணும் கிடையாது.
நம்முடைய மனசு தான் இங்க பிரச்சனை. தேவன் அதான் சொல்றாரு, இந்த மனுஷன் எல்லாம் அழிச்சிட்டு புது ஒரு குடும்பத்தை வெளியே கொண்டு வரும்போது கூட மனிதனுடைய மனதை பற்றி பேசுகிறார். இதெல்லாம் சரியாயி போச்சு, வெளியே பூமி எல்லாம் சரியாயிடுச்சு, போட்டு எல்லாத்தையும் அழிச்சாச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனா அந்த மனுஷனுக்குள்ள ஒரு மனசு இருக்குது, அது அவன் சிறு பிள்ளையா இருக்கும் போது அப்படிதான் இருக்குன்ற. உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா கூட நீங்க பணக்காரர் ஆயிட முடியாது. உங்களுக்கு நான் கொண்டு வந்து பணத்தை கொடுத்தா கூட நீங்க பணக்காரராக முடியாது. மனம் மறுரூபமாகாம, மனம் திரும்பாம. மனம் திரும்புறதுனா உடனே பாவத்திலிருந்து மனம் திரும்புறது இல்லை. உங்க பணத்தை பற்றி உங்களுக்கு இருக்கிற எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாம, பணம் தேவையில்லாதது, பணம் வந்தா நான் கடவுளை விட்டு போயிடுவேன், பணம் வந்த உடனே நல்லவங்க கெட்டவங்களா மாறுறாங்க, இப்படி நிறைய எண்ணங்கள் மனுஷங்களுடைய மனதுல விதைக்கப்பட்டிருக்குது. நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. ஒருத்தர் என்கிட்ட இப்படி சொன்னாரு, இறைக்கிற கிணறு தாங்க ஊறும், இறைக்கிற கிணறு தான் ஊறும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அப்படியா? அப்புறம் ஏன் கவர்மெண்ட்ல தண்ணீரை சேமியுங்கள்னு போட்டிருக்கு, இறைச்சி இறைச்சி ஊத்த வேண்டியதானே, ஊறிட்டு இருக்கும்ல. இறைச்சி இறைச்சி ஊத்த வேண்டியதானே, ஊறும். நான் சொல்றது என்னன்னா, இந்த பழமொழிகள்லாம் ஒரு இடத்துக்கு செட் ஆகும், இன்னொரு இடத்துக்கு செட் ஆகாது. அதை நார்மேட்டிவா மாத்தக்கூடாது, புரிந்து கொள்ளணும். சோ முதலாவது அதை பத்தி நான் 2-3 வாரம் பேசிட்டேன், எப்படி உங்களோட தாட் பேட்டர்னை அட்ஜஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக செழித்திருங்கள், கடன் இல்லாத வாழ்க்கையின் புஸ்தகம்லாம் நான் எழுதியிருக்கிறேன், நீங்க அதை வாசிக்கலாம். ஆனா நான் இன்னும் எழுதாத இந்த மனம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அது உங்க குடும்ப வாழ்க்கையோ, உங்களுடைய பணமோ, உங்களுடைய எதுவோ, இஃப் யூ ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை யுவர் பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் ஃபீலிங், யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, ஒரு பொதுவான கருத்து சொல்லும் போது கூட என்னை பத்தி தான் சொன்னாங்க அப்படின்னு சில பேர் எடுத்துப்பாங்க பாருங்க. இது என்னை பத்தி தான் சொன்னாங்க அப்படின்னு எடுத்துக்கிறாங்களே, அவங்க வாழ்க்கையில முன்னேறுவது மிக கஷ்டம். நம்மளை பத்தி சொன்னா கூட ஏதோ பொதுவா சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா நாம தான் சேஃப் சைட்ல இருக்கிறோம்னு அர்த்தம். Don't make everything as personal. ஏதோ ஒண்ணு பொதுவா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பர்சனல் ஃபீலிங்கா, பர்சனல் எமோஷனா எடுக்காதீங்க. அந்த மாதிரி அது உங்க பர்சனல் ஃபீலிங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க உண்மையான காரியத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க கடைசி வரைக்கும் என்ன தெரியுமா நம்புவீங்க? பணத்தை குறித்து நீங்க என்ன உணர்றீங்களோ, பணத்தை குறித்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் உண்மை நம்பிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம செய்யறது சரிதானே, எல்லாருக்கும் அவங்கவுங்க எபிலிட்டியில, அவங்கவுங்களுடைய சூழல்ல அவங்க செய்யறதுதான் சரி. ஆனா நீங்க அதுல இருந்து மாறணும்னா, நீங்க பணக்காரர்களாக மாற்றிக்கொள்ளணும்னா, உங்களுடைய தாட் பேட்டர்ன்ஸை மாத்தணும்னா, உங்களுடைய பர்சனல் ஃபீலிங்ஸ், பர்சனல் விஷயம், பர்சனல் ஒப்பீனியன் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம பார்த்துங்க. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம பார்த்து. நான் அதனாலதான் இப்படி சொன்னேன். நீங்க ஒரு வாரத்துல மனைவினா இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. மனைவினா இப்படிதான் இருக்கணும், கணவன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஒரே கணவனோட ஒரே மனைவியோட வாழ்றீங்க, அப்ப எப்படி உங்களுக்கு தெரியும் மனைவிதான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு? எனக்கு மனைவியா இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும், அது நியாயம். எனக்கு புருஷனா இருக்கணும்னா இப்படி இருக்கணும், அது நியாயம். கணவன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிலாம் பேசாதீங்க. அது ரொம்ப தப்பா போயிடும். நமக்கு என்ன முன்ன பின்ன பழக்கம் இருக்குதா? என்ன கிடையாது. அப்ப நான் என்ன சொல்லணும் பாருங்க, எனக்கு என் கூட வாழணும்னா இப்படி இப்படி இருக்கணுங்க அப்படி சொல்லணும். சரி, அது போட்டோம். அடுத்தது நான் சொல்றது the law of vibration. the law of vibration. இப்படி சொன்ன உடனே சில பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பைபிள்ல எங்க இருக்குது? பைபிள்ல எங்க இருக்கு? இப்ப நான் சில விஷயம் சொன்னா உங்களுக்கு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வந்துடும். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இப்ப நான் சொன்ன உடனே எத்தனை பேருக்கு புரிஞ்சுது நான் சொன்னது? யாருக்குமே புரியலையா? இப்ப நான் சொன்னா புரியும் பாருங்க. உங்களுக்கு நான் இப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். புரிஞ்சுதா உங்களுக்கு? இதத்தான் மெடிக்கல் டேர்ம்ல அப்படி சொல்லிக்கிறாங்க.
இப்ப நீங்க நெஞ்சு பிடிச்சிட்டு போறீங்க டாக்டர்கிட்ட, டாக்டர் வந்து உங்கள்கிட்ட நான் நினைக்கிறேன் இது உங்களுக்கு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் நினைக்கிறேன் அப்படின்னா, டாக்டர் எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க டாக்டர் கேட்பீங்கல்ல. இப்ப டாக்டர் சொல்றாரு, நீங்க போனோடனே நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எபிடெர்மிஸ்ல ஏதோ உங்களுக்கு பிரச்சனை. டாக்டர் என்ன டாக்டர், எபிடெர்மிஸ்ல என்னமோ ஒரு பிரச்சனை. நாம உடனே அது எங்கேயோ கிட்னி பக்கத்துல இருக்குது போலுது, அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாருன்னு நினைச்சிட்டு இருப்போம். அது ஒண்ணும் இல்லைங்க, உங்க தோலுக்கு தான் அப்படி சொல்றாங்க எபிடெர்மிஸ்னு அவங்க பாஷையில. சோ எல்லாத்துக்கும் பைபிள் வசனம் தான் கேட்காதீங்க, நான் சொன்னா உங்களுக்கு அது எபிடெர்மிஸ் மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு புரியுற மாதிரி நான் பேசிட்டு இருக்கிறேன். அவனுக்கு புரியணும்ல. லிகமெண்ட் டேர் ஏற்பட்டுருது டாக்டர், தெளிவா சொல்லுங்க. சதை கிழிஞ்சிருக்குதுப்பா, அப்படியா டாக்டர், தச்சா சரியாயிடுமா கேட்பான். விளங்குற மாதிரி புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அந்த டேர்ம் மெடிக்கல் டேர்ம் தேவையில்லாத மாதிரி சில விஷயங்கள்லாம் தேவையில்லை. The law of vibration, everything is vibration. இந்த உலகமே ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜில எல்லாமே ஒரு வைப்ரேஷனா இருக்குது. நமக்கு வைப்ஸ் இருக்குது. அதுதான் நம்மளை சுற்றி நம்முடைய நம்பிக்கைகள், நம்முடைய குணாதிசயங்கள், இதெல்லாம் அதை வந்து வெளியே ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் சொன்னேன் இல்லையா, சில பேரை டாக்டர் சதஸ்கோப்லாம் போட்டிருக்க மாட்டாரு, ஆனா அவரை பார்த்தோன்னே நமக்கு தோணும் நமக்கு ஒரு டாக்டரா இருப்பாரோ அப்படி தோணும். அன்னைக்கு ஒரு மீட்டிங்ல இருந்தோம், பசங்க எல்லாம் கூட இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, டாடி இவரை பார்த்தா பாஸ்டர் மாதிரியே தெரியலையே அப்படின்னு. நான் உடனே கேட்டேன், பாஸ்டர்னா எப்படிப்பா தெரியவாருன்னு கேட்டேன். பாஸ்டர்னா நாங்கெல்லாம் பாஸ்டர்னா அவருக்கு ஒரு கொஞ்சம் தொப்பை இருக்கும், அவர் ஒரு மாதிரி இருப்பாரு, அவர் குரல் கூட வேற மாதிரி இருக்கும், பிரைஸ் தி லார்ட் அப்படிம்பாரு. அப்பெல்லாம் பார்த்தா ஒரு பாஸ்டர் ஹாய் அப்படின்னா அவர் ஃப்ரெண்டு, அவர் பாஸ்டர் ஆயிட மாட்டாரு. அப்படி ஒவ்வொருவருக்கு ஒரு வைப் ஒன்று கிரியேட் பண்ணி வைக்கிறோம். நம்மளை அறியாமலே நம்ம வைப் கிரியேட் பண்றோம். நிறைய பேர் போனோடனே இன்டர்வியூ பாஸ் ஆயிடுவாங்க, நல்ல வைப்ஸ்ல இருப்பாங்க. அது வந்து கான்சியஸா தெரியாது, 1 2 3 4 போட்டு சொல்ல முடியாது. உங்களை பார்த்த முதல் 30 செகண்ட்ல ஒரு ஆளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றத அவருடைய மனது தீர்மானிச்சது. அதுக்கு சில சதைங்கெல்லாம் அங்கங்க ஆகணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் படிச்சு சதையை இப்படிலாம் ஆக்க முடியாது நம்மளால. அது உள்ளுக்குள்ள மனதுல சந்தோஷம் வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா இங்க உண்டாகுது. தமிழ் அழகா சொல்லியிருப்பாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு தெரியாம இருக்கலாம், கண்ணாடியில பார்க்கும்போது நான் ரெகக்னைஸ் பண்ணாம இருக்கலாம். என் கூட இருக்கிற ஆளு அவருடைய மனதுக்கு அது தெரியாது, இவன் எனக்கு பிடிக்கணும்ட்டு. ஆனா இன்னமும் அவரை எனக்கு பிடிக்குது. அதான் வைப்ஸ்ன்னு சொல்றோம். சோ அதனாலதான் பைபிள்ல 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்துல 16ல இருந்து 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்க வைப்ரேஷனை சூப்பரா கூட்டி வைக்கிற விஷயம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் தானே போட்டிருக்கு. சரியா தான் சொல்றேனா இல்லையா? சரினா நீங்களா தலையாட்டுங்க, எனக்கு தெரியும். 1 தெசலோனிக்கர் 5. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு இந்த வசனம் படிக்கும்போது நம்ம ஆட்களை நினைச்சு நான் தனியாலாம் சிரிச்சிருக்கிறேன். நான் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது ரெண்டும் ஒண்ணா நடக்கிறதே இல்லை நிறைய பேருக்கு. அழுது கொண்டே தான் நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஜெபம் பண்ண பிறகு வைப்ரேஷன் கூடணும். மொபைல சார்ஜ் பண்ணா அது சார்ஜ் ஏறணும்ல. நான் சில சமயத்துல சார்ஜ் எல்லாம் போட்டுருவேன், சுவிட்ச் போடாம போயிடுவேன், அது காலையில சார்ஜ் ஆகாமலே இருக்கும். அந்த மாதிரி சில பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தபோது கூட சார்ஜ் இல்லாமலே இருப்பாங்க. ஏன்னா அந்த ஜபானாலே சந்தோஷம் இல்லாம பண்றதுன்னு யோசித்து விட்டோம். ஜபானாலே அது சந்தோஷம் இருக்கக்கூடாது. முதல்ல ஜபத்துக்கு முட்டி போட்டுறோம், அது முட்டி வலிக்க ஆரம்பிச்சிருது. எவ்வளவு நேரம் முட்டி போட்டுருக்க முடியும்? ஜபானோடனே முகம்லாம் சீரியஸ் ஆயிடுது. ஜபானோடனே யாரும் எதுவும் பக்கத்துல உள்ளவங்க பேசிடக்கூடாது. ஐயோ, ஜபத்தை ஒரு சீரியஸ் விஷயம் ஆக்கி விட்டாங்க. ஜபம்ன்றது சந்தோஷமா இருந்தா செய்யறவங்க, சந்தோஷத்தோட செய்யக்கூடியது. நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணின்றார் பவுல். நீங்க பெராக்காலம் போனீங்கன்னா கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடாம
டான்ஸ் ஆடி வர்ஷிப் பண்ணாம இசைக பிரான்சிஸ் பிரசங்கம் பண்றதுக்கே வரமாட்டாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த 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 ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலா, ஸ்பிரிச்சுவல் வைப் அவங்களுக்கு தெரியுது, எந்த இடத்துல ஜனங்களுக்கு சொன்னா புரியும்னு. அதனாலதான் இந்த தேவன் கண்டிக்கிறார், இது மேல எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், இல்ல நீங்க என்ன பேசினாலும் அவர் கண்டித்து உணர்த்துறான்றதா சொல்லணும் அப்படின்னு. நான் சொன்னா இல்ல கண்டித்து உணர்த்தலன்ற. நானு என்ன இப்படி சொல்லிட்டீங்க? பைபிள்ல போட்டிருக்க, என்ன போட்டிருக்கு? பரிசுத்த என்ன கண்டித்து உணர்த்துறாரு? யார? அதை போய் நல்லா படிங்க. யார கண்டித்து உணர்த்துறாரு? உலகத்தை கண்டித்து உணர்த்துறான்னு போட்டிருக்கு. உலகத்தை கண்டித்து உணர்த்துறாரு. நான் தான் சொன்னாலே கேட்டுருவேனே, அப்புறம் எதுக்கு என்ன கண்டித்து உணர்த்தணும்? உலகத்தை கண்டித்து உணர்த்துகிறார். சோ உங்க 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 வைப், அதுதான் நான் 2 வாரமா ஷேர் பண்றேன் அந்த அந்த விஷயத்த பாருங்க. இப்ப அந்த ஓகே, ஒரு ஒரு படம் காண்பித்தோம். அதுல வந்து நிறைய நிறைய அளவு போட்டுருக்குது, வைப்ரேஷனுடைய அளவு. அதுல ஒரு 200க்கு மேல போனீங்கன்னா 600 வரைக்கும் உள்ள அந்த வைப்ரேஷன்ல, ஒரு நிமிஷம். ஓகே, சோ இந்த 200 கரேஜ், இந்த 200ல இருந்து இந்த 600, 700ன்றது என்லைட்மெண்ட். என்லைட்மெண்ட்னா இயேசு கிறிஸ்து மாதிரி. சோ இந்த 200 கீழே பிரைட், ஆங்கர், டிசையர், ஃபியர், கிரீஃப், அப்பத்தி, கில்ட், ஷேம், இதெல்லாம் உங்களை நெகட்டிவ் வைப்ரேஷன்களை கொண்டு போகக்கூடியது, உங்களை சுருங்க பண்ணக்கூடியது, உங்களிடத்திலே நீங்கள் ஆசைப்படுகிற விஷயங்கள் வரவிடாமல் தடுக்கிறது. நீங்க எந்த விஷயத்துக்கு ஆசைப்படும் பொழுது இந்த உணர்ச்சிகள் உங்களுக்கு இருந்ததுன்னா, அது உங்களை விட்டு விலகி போகும். இந்த 200க்கு மேல கரேஜ், நியூட்ரலிட்டி, வில்லிங்னஸ், அக்செப்டன்ஸ், ரீசன், லவ், ஜாய், பீஸ், இது இருந்ததுன்னா அது உங்களை நோக்கி உங்களுக்கு கொண்டு வரும். இதுதான் 2 ஃபோர்ஸ். நான் பணத்தை பத்தி பேசுறதுனால நான் அதை பத்தி மட்டும் பேசுறேன். இந்த 2 ஃபோர்ஸ் தான் நம்மளை வந்து ஆளுகை செய்து. நாம் அதை ஆவிக்குரிய வார்த்தையில் எப்படி சொல்றோம்னா, இத வந்து கர்ஸ்ன்னு சொல்றோம். இந்த பிரைடுக்கு கீழே இருக்கிற வைப்ரேஷன் வந்து கர்ஸ். இதுல வாழ்ற ஆளு சாபத்துல வாழ்கிறார். அது பிரைடா இருக்கட்டும், ஆங்கரா இருக்கட்டும், டிசையரா இருக்கட்டும், ஃபியரா இருக்கட்டும், கிரீஃபா இருக்கட்டும், ஆப்பத்தியா இருக்கட்டும், கில்ட்டா இருக்கட்டும், ஷேமா இருக்கட்டும். இத பிளெஸிங்ஸ் சொல்றோம். இது கரேஜ், நியூட்ரலிட்டி, வில்லிங்னஸ், அக்செப்டன்ஸ், ரீசன், லவ், ஜாய், பீஸ், இதெல்லாம் பிளெஸிங்ஸ். அந்த பிளெஸிங்கோட நாம வாழும் பொழுது பணத்தை அது நம்மை நோக்கி வர வைக்கிறது. அதனாலதான் சில பேர் எங்கேயுமே ஓடி போய் வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு இடத்துல இருப்பாங்க, அவங்கள நோக்கி வரும் கான்ட்ராக்ட்ஸ், வரும் அக்ரிமெண்ட்ஸ், வரும் போன் கால்ஸ் வரும். சில பேர் ஓடி ஓடி உழைப்பாங்க ஒரு பதட்டத்துல. சில பேர் பணம் சேமிப்பாங்க, பணம் சேமிக்கிறது கூட பதட்டத்திலேயே சேமிப்பாங்க. எப்படி நம்ம அழுது ஜெபம் பண்றோமோ அதே மாதிரி தான் அதுவும். இந்த அழுது ஜெபம் பண்றது, பதட்டத்தோட பணம் சேமிக்கிறதெல்லாம் நெருப்பு அணைக்கிறதுக்கு பெட்ரோல் யூஸ் பண்ற மாதிரி. நெருப்பு அணைக்கிறதுக்கு பெட்ரோல் யூஸ் பண்ணக்கூடாது, அது பேக் ஃபயர் ஆகும். அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வண்டி ஓட்டும் போது சில பேர் இப்படி ஓட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வண்டி வேகமா போகணும் அப்படின்னு ஆசை, ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாதுன்ற பயம். என்ன பண்றது? ஒரு கால பிரேக்ல நல்லா அமுத்திக்கிட்டு அடுத்த கால ஆக்சிலரேஷன்ல எவ்வளவு கொடுத்தாலும் பிரச்சனை உங்களுக்கு தானே தவிர வண்டி நகராது. அவ வண்டி போகணும்னா பிரேக்ல இருந்து கால் எடுக்கணும். நிறைய பேர் அவங்களோட ஆசீர்வாதம் வரலன்றாங்க, ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புறாங்க, ஆனா பிரேக்ல கால் வச்சிருக்கிறாங்க. நெகட்டிவிட்டினால தங்களை சூழ வச்சிருக்கிறாங்க. சோ பவுல் சொல்றாரு,
1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்துல 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9, 10. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேததுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை விசுவாசித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்த பண ஆசை யாருக்கு இருக்க கூடாதுன்னு பவுல் தெளிவா சொல்றார். பண ஆசை யாருக்கு இருக்க கூடாது? 9வது வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள். இப்போ 17வது வசனம், 17 அதே அதிகாரத்துல 17வது வசனம், இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் 2 குரூப் காமிக்கிறார். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். இப்ப நீங்க எந்த குரூப்? ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிற குரூப்பா, ஐஸ்வர்யம் உள்ளவர்களா? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். இன்னும் மேனிஃபெஸ்ட் ஆகல, இன்னும் அது என் கைக்கு கேஷா வரல, மகிமைன்ற செக்கா இருக்குது, நான் இன்னும் அதை கொடுத்து மாத்தல, ஆனா அந்த செக் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் யாரு? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். இந்த நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்றாங்க? ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். இப்ப பாருங்க, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்க பணம் சம்பாதிக்கணும் நினைச்ச உடனே, அல்லது பணத்தை பத்தி நினைச்ச உடனே என்ன ஃபீலிங் வருதுன்னு பாருங்க. உங்களுக்கு பணம் கட்டணும், ஃபீஸ் கட்டணும், அரியர்ஸ் வரல, சம்திங் ஏதோ ஒண்ணு, பணம் என்று யோசித்த உடனே உங்களுக்கு அது வேதனை உண்டாக்கும் என்றால் நீங்கள் பண ஆசையுடையவர்களா இருக்கிறீர்கள். அது எமோஷன்ஸ்ல கண்டுபிடிச்சிடலாம், ஃபீலிங்ஸ்ல. பணம்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? பணம் உங்களுக்கு ஃப்ரெண்டா எனிமியா? பணத்துக்கு ஒரு ஆளை உருவமா கொடுத்தீங்கன்னா அந்த ஆள் யாருடைய முகம் உங்களுக்கு தெரியுது? பணம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஆள், ஒரு ஆளுக்கு அந்த அந்த பணத்துக்கு அந்த ஆளுடைய வடிவத்தை கொடுக்கணும்னா யாருடைய வடிவத்தை கொடுப்பீங்க? சட்டையை போடாத காந்தியை நம்ம பணத்துல போட்டு விட்டாங்க. நீங்க பணம்னு உங்களுக்கு அந்த நபர் யாரா தெரிகிறாரு? எப்படிப்பட்ட, உங்களுக்கு உதவி செய்யறவரா தெரிகிறாரா? அல்லது இதுவார் நான் இருந்தா தான் உன்னால செய்ய முடியும், அதனால நான் வரமாட்டேன்னு சில பேர் சொல்லுவாங்க. உங்களை அவங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணுங்கிறதுக்காக, நான் இருந்தாதான் உன்னால அந்த வேலை செய்ய முடியும், ஆனா நான் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு மிரட்டுவாங்க. நான் சொல்றதெல்லாம் நீ செய்ய, அப்படிதான் நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சில பேர் மிரட்டுவாங்க. அந்த நபர்கள் உங்களுக்கு ஞாபகம் வர்றாங்களா? நிறைய பேர் பணம் அவங்களுக்கு தேவையானது தரமாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு பணமே ஒரு பிரச்சனையா இருக்குது. பணம் என்னன்னு நீங்க உங்களுக்கு வேதனை உண்டாகுமானால், ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும், இதெல்லாம் தான் சில பேர் சொல்லுவாங்க. பிரதர், எம்எல்ஏ போனேன், இந்த மீட்டிங் போனேன், வேர்ட் ஆஃப் இது கேட்டேன், விசுவாசத்தை கேட்டேன், ஆண்டவர் நம்மளே பணக்கார ஆக்கிடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து சொன்னான், இதுல போடுறா 3000 ரூபா தான், அது உனக்கு 3 லட்சம் தரும். நானும் ஒரு இடத்துக்கு போனேன், அங்க போர்டுல முட்டையா போட்டு காமிச்சாங்க, நீங்க 2 பேரை சேர்க்கணும், அவங்க 4 பேரை சேர்க்கணும், 6வது மாசம் உங்களுக்கு BMW கார் முன்னால வந்துடும். நாங்க நம்பு நம்புறதுன்னா பிரச்சனை உங்களுக்கு. அப்படி பணக்காரராக விரும்புறவங்க நிறைய பேர் வேதனையிலும் கண்ணியிலையும் மற்றவங்களை ஏமாத்துறதுலயும் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல பண ஆசைன்னு சொல்றது அடிக்ட்னு சொல்லிருக்குது, பணத்தினுடைய அடிமை. அப்ப பண ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களா இருப்பாங்க? 2 சிந்தை உள்ளவர்களா இருப்பாங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் 2 விதமான சிந்தனையில இருப்பாங்க. எப்படி? இருமாப்பான சிந்தனையில இருப்பாங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனையில இருப்பாங்க. ஆனா அந்த சிந்தனை தவறு. இந்த ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், நாமெல்லாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், நம்ம எப்படி இருக்கணுமா? நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும்,
உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் அப்படின்னு போட்டு, உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும். தசமபாகம் கொடுக்கிறவங்களா இருக்கவும்னு போடல. கவனிச்சிங்களா? அத தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களும் போட்டிருக்கு. நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வராததுனாலதான் இதை வச்சிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அது பேஸ் லிமிட். ஹார்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னா உதார குணம். ஒருத்தர் என்கிட்ட கேட்கிறாரு, பிரதர் நான் இந்த தசமபாகம்ன்ற gross சேலரியில கொடுக்கணுமா இல்ல என் கைக்கு வர்ற சேலரில இருந்து கொடுக்கணுமா அப்படின்னு. நான் சொன்னேன், நீ கொடுக்கவே வேணாம். கல்யாணம் கட்டிட்டு மனைவிட்ட நான் உனக்கு 2 முத்தம் தரணுமா 3 முத்தம் தரணுமான்னு கேட்கற மாதிரி இருக்குது. அது இருதயத்திலிருந்து வரணும், கணக்கு பண்ணி வரக்கூடாதுன்ற, வேற ஒண்ணும் இல்ல. பிரதர் எனக்கு 10,100 ரூபாய் சம்பளம், இப்ப நான் 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா இல்ல 1010 கொடுக்கணுமான்னு கேட்டா அதுக்கு கொடுக்காமலே இருக்கலாம். இந்த 10% கால்குலேட்டர் எல்லாம் எடுத்து வகுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. தாராள குணம் உள்ளவர்கள் யாருக்கு வரும்? அது எனக்கு இருக்கு நம்புறவங்களுக்கு தான் வரும். எனக்கு இருக்கு நம்புறவங்களுக்கு வரும். நம்ம எல்லாம் எப்ப தாராள குணம் உள்ளவர்களா இருந்தோம்? நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னால அப்பா காசு செலவு பண்ணும்போது தாராள குணம் உள்ளவர்களா இருந்தோம். என்னைக்கு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்குதான் அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பணம் செலவு பண்றது. எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்பும் போது நான் தாராள குணம் உள்ளவனாக மாறுகிறேன். எங்க அப்பாட்ட இருக்கு, நான் என் பணத்தை செலவு பண்ணல, எங்க அப்பா பணத்தை செலவு பண்றேன் அப்படி நம்புறாங்க பாருங்க, தாராள குணம் உள்ளவங்களா இருக்காங்க. இது நான் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிச்சது நினைக்கும் போது கையை விட்டு போறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அது நான் சம்பாதிச்சது, அது ஏன் பணம். சோ நான் போன வாரமும் இதுதான் சொன்னேன். இந்த வாரம் உங்களுக்கு இந்த விரும்புகிறவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிச்சிருக்கிறேன். விரும்புகிறவர்களுக்கும் இருக்கிறவர்களுக்கும் இந்த அடிக்ஷன்ல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்ப நிறைய பேர் நான் போய் கேட்கிறேன், இங்க இருக்கிறீங்க அவங்க கிட்ட நான் கேட்கிறேன், உங்களை எத்தனை பேர் பணத்துக்கு நீங்க அடிமையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க எல்லாருமே கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனாலையும் இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில வெயிட் பண்ணி பிரசங்கம் கேட்கறதுனாலையும் நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கெல்லாம் கிடையாது, எங்களுக்கு நாங்க அடிமைகள்லாம் கிடையாது, பணத்துக்கு நாங்க அடிமைலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சிம்டமே ஒரு அடிமையா இருக்கிற ஆளுக்கு அவன் அடிமையாட்டானே தெரியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் சிம்டம். இந்த குடிக்கிறவங்க பாத்திருக்கீங்களா? குடிக்கிறவங்க சொல்லுவாங்க, நான்லாம் குடிக்க அடிமை கிடையாதுங்க, நான்லாம் குடிக்க அடிமை கிடையாது, ஓட்டனா நேர வீட்டுல படுத்துருவேன். அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த ரோட்ல விழுந்து கிடக்கிறதான் குடிக்க அடிமை நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப வெளியே தெரியற வரைக்கும் நான் அடிமை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு வெளியே தெரியல, நான் ரோட்ல எல்லாம் படுக்கல, குடிப்பேன், நேரம் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம வீட்டுல படுத்துருவேன். இல்லைங்க, இது வெளியே தெரியுதா தெரியலையான்றது கிடையாது அடிமைத்தனம்ன்றது. உங்களை அழிக்குதா உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருதான்றதுதான் அடிமைத்தனம். அது வெளியே தெரியலங்கிறதுக்காக அது உங்களை அழிக்காம இல்ல. நீங்க ரோட்ல விழுந்து கிடந்தாலும் சரி, குடிச்சிட்டு யாருக்குமே தெரியாம வீட்டுல படுத்து கிடந்தாலும் சரி, உங்க குடல் அழுகி போறது என்னமோ உண்மைத்தானே? தெரியாது. அடிமைத்தனம்ன்றது அதுதான் அடிமைத்தனம். பவுல் ஏன் பண ஆசை வேணான்றாருன்னா, அந்த பண ஆசை இருந்ததுன்னா உங்ககிட்ட பணம் வராது, நீங்க எல்லாத்தையும் அனுபவிக்க முடியாது. பவுலுக்குடைய உள்ளம் நீங்க பணக்காரர் ஆகக்கூடாதுன்றது இல்ல, அவர் பொறாமையில பேசல. இவங்க எல்லாம் பணத்தை சம்பாதிச்சு பெரிய ஆயிட்டான்னா ஒரு பையன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான்றதுக்காக அவர் நீங்க பணக்காரர் ஆகக்கூடாதுன்னு சொல்லல. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது அப்படின்னு பவுல் சொன்னது அப்படி சொல்லல. அவர் புத்தர் மாதிரியும் சொல்லல. பவுல் இங்கேயும் போய் மரத்துக்கட்டியில உட்காந்து ஒரு வெளிப்பாடை வாங்கி பணம் உங்களுக்கு பிரச்சனை அதனால பணத்தை வச்சுக்காதீங்க அப்படிலாம் சொல்லல. அவரு பணம் உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறார். நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்கணும், சம்பூர்ணமுடையவர்கள் அனுபவிக்கணும். அதுதான் 17ஆம் வசனத்துல பாக்குறோம். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பு சிந்தை உள்ளவர்கள் ஆயிராமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கவும். யார் மேல நம்பிக்கையா இருக்கிறோம்? பணத்தை நம்ம புடுங்குறவர் மேல இல்ல, நமக்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் நம்ம அனுபவிக்கணும்னு ஒருத்தர் விரும்புறார். அதுக்கு தடையா எது இருக்குதுன்னா இந்த பணத்தை அடிமைத்தனம்.
சில பேருக்கு ஏன் வச்சிருக்கிறோனே தெரியாது. நீங்க அடிமைத்தனம்ன்றதை நான் தெளிவா சொல்லி நீங்க முடிக்கிறேன். நான் அடிமைத்தனம் என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. நீங்க எதுல வேணா அடிமையாகலாம். ஒரு பொருள் வேணுங்கிறதுலயும் அடிமையாகலாம், ஒரு பொருள் வேண்டாங்கிறதுலயும் நீங்க அடிமையாகலாம். எந்த பொருள் உங்ககிட்ட கொண்டு வர விரும்புறீங்களோ அதுலயும் நீங்க அடிமையாகலாம், எந்த பொருள் உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுலயும் நீங்க அடிமையாக முடியும். சில பைத்தியக்காரங்க நீங்க பாத்துருக்கலாம். பொதுவா நான் பாத்துருக்கிற பைத்தியக்காரங்கிட்ட ஒரு பார்சல் இருக்கும், ஒரு பை மாதிரி, ஒரு துணி மாதிரி சம்திங் அவங்க வந்து கேரி பண்ணுவாங்க. நீங்க எதை தொட்டாலும் ஒத்துப்பாங்க, ஆனா அதை மட்டும் தொட விட மாட்டாங்க. இதை நம்ம பணத்தோட கூட பொருத்தி பாருங்க. நமக்கு அது இருக்கணும், நம்ம கூடவே இருக்கணும். அதையே நம்மளோட போக்கஸா வச்சிருப்போம். ஒரு ஃப்ரெண்டை யோசித்து பாருங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நாங்க யாருக்கிட்ட நண்பர்களா இருந்தாலும் உடனே பிரிஞ்சு போயிடுறாங்க, எங்களுக்குள்ள சண்டை வந்துருது, யாருமே எங்களோட ஃப்ரெண்டாவே இருக்க மாட்டேன்றாங்க, நல்லா பழகுறாங்க, பட்டுன்னு முடிச்சுட்டு போயிடுறாங்க, யாருமே என்கிட்ட பழக மாட்டேன்றாங்க. யாருமே உங்கள்கிட்ட பழக மாட்டேன்றாங்கன்னா பிரச்சனை அவங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்கு. ஒரு ஆள் சொல்லியிருக்கிறான், இன்னைக்கு என்ன இந்த ஊர்ல எவனுக்குமே கார் ஓட்ட தெரியல, காலையில இருந்து 7வது ஆள் என் மேல இடிக்கிறான் அப்படின்ட்டு. 7 பேர் இடிக்கிறான்னா கார் அவனுக்கு ஓட்ட தெரியலன்னு அர்த்தம் இல்ல, நமக்கு ஓட்ட தெரியலன்னு அர்த்தம். என்ன இப்ப என்ன பிரச்சனை நடக்குது? இந்த ஃப்ரெண்டுன்னு கிடைக்காதவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச உடனே அவன் எந்த நேரம் அவங்ககிட்ட பேசணும். இந்த லவ் எல்லாம் பண்றாங்களே, இப்போ லவ் எல்லாம் ஏன் உடஞ்சு போகுது? லவ் எல்லாம் ஏன் காணாம போகுது? லவ் பண்ணி தானே திருமணம் பண்ணாங்க, அப்புறம் ஏன் பிரிஞ்சு போறாங்க? 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை டெக்ஸ்ட் வரலனாலே சந்தேகம் வந்துருது. 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை வாட்ஸ்அப்ல இருந்துகிட்டே இருக்க வேண்டியிருக்கு, தொடர்புல இருந்துட்டு இருக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா பயம் வந்துருக்கு. அந்த பொசாசிவ்னஸ், அந்த பொசாஷன் இருக்கும்போது என்ன ஆகுது? அவங்க தப்பிச்சு ஓட பாக்குறாங்க அவங்க கிட்ட இருந்து. எப்பா மூச்சு முட்டுது இவங்க கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி மனுஷர்களுக்கு பணம் வந்துட்டா கூட ஏன் இந்த செவுத்துல எல்லாம் புதைச்சு வைக்கிற மாதிரி படத்தை காமிக்கிறாங்க? செவுத்துல புதைச்சு வைக்கிறாங்க, கீழே போட்டு வைக்கிறாங்க, அதை மூச்சு முட்டு வைக்கிறாங்க பணத்தை. அது தங்கிட்ட இருந்து தப்பிச்சு போக கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கடைசியில மொத்தமா வந்து வாரிட்டு போறாங்க. அதான் அடிமைத்தனத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை. அதேதான் எதிரிக்கும் கூட. இப்ப இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் சில பேருக்கு ஒரு 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 போபியாவே வந்துருச்சு. சும்மாவே கை கழுவிட்டு இருக்காங்க, சும்மாவே கை கழுவுறாங்க, சும்மாவே கை கழுவுறாங்க. அது ஒரு வியாதி ஆயிடுமோன்னு டாக்டர்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. இது ஒரு வியாதி ஆயிடும் போல் இருக்கு. ஏன்னா அது ஒரு வியாதியே சில பேருக்கு. மிந்தி இந்த கொரோனாக்கெல்லாம் முன்னாலேயே சில பேர் பாத்தீங்கன்னா சுத்தம் என்கிற ஒரு வியாதி இருக்கும். சில பேருக்கு சுத்தமா தான் இருக்கணும், ஆனா சில பேர் சுத்தம்ன்ற ஒரு வியாதியாவே ஆயிடும். போய் அடிக்கடி கை கழுவாங்க, அடிக்கடி கை கழுவிப்பாங்க, அடிக்கடி இது பண்ணிப்பாங்க. அது ஒரு வகையான போபியான்னு சொல்றாங்க, ஒரு வகையான ஒரு ஒரு வியாதி அது. சரி, அதே மாதிரி சில பேருங்க நண்பர்களை யோசிக்கிறத விட, அவங்களுக்கு பிடிச்சவங்களை யோசிக்கிறத விட பிடிக்காதவங்களை பத்தி ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. பிடிக்காதவங்க தான் ரொம்ப நேரம் யோசிப்பாங்க. எதை பேசினாலும் கடைசியில் அவங்கள்ட்ட கொண்டு தான் முடிப்பாங்க. எந்த மேட்டர் எடுங்க கடைசியில் அவங்கள்ட்ட கொண்டு வந்து முடிப்பாங்க. அது பழகி சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஆளை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க மனதெல்லாம் அவங்களே நிறைஞ்சிருப்பாங்க, மனதெல்லாம் நிறைஞ்சிருப்பாங்க. அப்படின்னா அந்த ஆள் அவங்களுக்கு அடிமையாயிட்டாருன்னு. நீங்க நண்பர்களுக்கும் அடிமையாக முடியும், எதிரிக்கும் அடிமையாக முடியும். வெளியே தெரியாது நம்ம அடிமைன்னு. இதுதான் பணத்தில் இருக்கிற பிரச்சனையும். சோ பணம் அந்த பணத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறவங்க தங்களை தாங்களே ஒதுக்கிப்பாங்க. மனிதரை கேட்டிலே வீழ்த்துகிற, நீங்க வாஸ்து பாருங்க, மனிதர்களுடைய மிகப்பெரிய கேடு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இந்த போதை பொருள் அடிக்ட் ஆகிறவங்கள பாருங்க. முதல்ல வீட்டுல வந்து படுப்பாங்க, போதையில போட்டு யாருக்கும் தெரியாமலாம் வந்து படுத்துப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வீட்டை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஐசோலேஷன் பண்ணிப்பாங்க, தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்வார்கள். பெரிய ஆபத்து. அது மாதிரிதான் இந்த பணம் வர வர சில பேருக்குலாம் அந்த லாட்டரியில பணம் விழுந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருந்தாரு, அவருக்கு லாட்டரியில பணம் விழுந்துட்டு தான் சொன்னாங்க. அவர் கடை வச்சிருந்தாரு. லாட்டரியில பணம் விழுந்துட்டு தான் சொன்ன உடனே கடையில பொருளே இல்லாம போச்சு. அவர் கடையில வைக்கல அவரு.
அதுக்கு முன்னாடி சட்டை போட்டு அதுக்கப்புறம் பனியன் தான் போட்டுக்கிட்டாரு. ஏன்னா இந்த விஷயம் வெளியே பரவுதுன்னு அவருக்கு தெரிஞ்சு எவனும் நம்ப கூடாதுங்கிறதுக்காக தனக்கு எதுவுமே நடக்காத மாதிரி காண்பிக்கிறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்ணார். பணம் தன்னை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. நிறைய பேர் தங்களோட உறவுகளை இழக்கிறாங்க. பணம் அவங்களுக்கு அவ்வளவு முக்கியமாயிடுது. ஏன்னா அவங்க நம்புறாங்க பணம் சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டம் நம்புறாங்க. அதுக்கு அடிமையாவே மாறிடுறாங்க. நான் இன்னும் 2 வாரத்துல எப்படி அதை உங்க பக்கம் ஈர்க்கிறதுன்றத பத்தி பேச போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இதுல நம்ம தெளிவா இருக்கணும். ஏன் பணம் சம்பாதிக்கணும்ன்றது தெளிவா இருக்கணும். பணத்தை குறிச்ச ஃபீலிங்ஸ் நமக்கு தெரியணும். நான் உங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் இப்போ 300 கோடி, ஒரு ஆளுக்கு 300 கோடி தரப்போறேன். என்ன சிரிக்க மாட்டேன்றீங்க? 300 கோடி தரப்போறேன் உங்களுக்கு. 300 கோடி தந்தா நீங்க ஒரு பேப்பர் பேன் எடுத்து எழுதுங்க. உங்க மனசு என்னெல்லாம் செய்யும்னு சொல்லுதுன்னு எழுதுங்க. உங்க மனசு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எழுதி முடிச்ச பிறகு உங்க உடம்பு தனக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்லுது அப்படின்றத எழுதுங்க. பிறகு உங்க ஆவி அது என்னெல்லாம் சொல்லுதுன்னு எழுதுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், நான் உங்களுக்கு இதெல்லாம் நமக்கு செமினாரா இருந்ததுன்னா அங்க வச்சு செஞ்சிடலாம். ஆனா ஜூம்ல நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண வைக்க முடியாதனால ஆன்சரையும் உடனே சொல்லிடுறேன். இந்த மூணு காலம் போட்டு எழுதுனீங்கன்னா 3லயும் சேமா வந்த ஒரு விஷயம் கண்டுபிடிக்க பார்க்கலாம். 3லயும் என் உடம்பும் இதுதான் விரும்புது, என் மனமும் இதுதான் விரும்புது, என் ஆவியும் இதுதான் விரும்புதுன்றது இருக்கவே இருக்காது. அதனாலதான் நம்ம எதுவும் நடக்க மாட்டேங்குது. நம்ம ஆவி ஒண்ண விரும்புது, மனம் ஒண்ண விரும்புது, சரீரம் ஒண்ண விரும்புது. சரீரம் சொல்லுது நான் சுவிட்சர்லாந்து போனோம் அப்படின்ட்டு. மனம் உடனே சிரிக்குது, நீ எல்லாம் அங்க போய் என்ன பண்ண போற அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் இன்னொன்னு சொல்லுது, நமக்குள்ளே கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. நமக்குள்ள அது ஒரு மனப்படும் பொழுதுதான். இரு மனம் உள்ளவன் எதையும் பெறான். அந்த நம்முடைய மனதிற்குள்ளாக ஒரு மனம் இருக்க மாட்டேங்குது. நம்ம இந்த இந்தியாவில தான் அது முக்கியமா சொல்றாங்க. குரங்கு பிடிக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பானை எடுத்து அந்த பானையில சின்னதா ஓட்டை போட்டு அந்த குரங்கோட கை போற அளவுக்கு ஓட்டை போட்டு பானையை கவுத்திடுவாங்க. அதுக்குள்ள கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுருவாங்க. வேர்க்கடலை போட்டா இந்த மோப்பம் பிடிச்சுக்கிட்டே குரங்கு வரும். வந்து இந்த ஓட்டைக்குள்ள தான் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கையை விட்டு டக்குன்னு அள்ளிடும். அந்த வேர்க்கடலை அள்ளிடும். அள்ளிட்டு இப்ப கை எடுக்கும். இப்படிதானே போச்சு, கையே ஈஸியா இருக்கும் போறதுக்கு. இப்படி இருக்குதுல, இப்ப வராது, வெளியே வராது. இததான் குரங்கு புடின்னு சொல்றோம். உறுதியா பிடிக்கிறது இல்ல, விடாது. அதுக்கப்புறமா இந்த வேர்க்கடலையே விட்டுட்டா கை வெளியே வந்துடும். ஆனா அது விடாது. கை உள்ள போச்சு, ஈஸியா இருந்துச்சு. இப்ப வேர்க்கடலை எடுத்தது மூடியாச்சு, வெளியே வராது. இது குரங்குக்கு மாத்திரம் இல்லைங்க, அதுக்கு வேர்க்கடலை, நமக்கு பணம், அவ்வளவுதான் வித்தியாசம். பட் we are under trap. இப்போ உங்களை எத்தனை பேருக்கு ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னு கவலையா இருக்கீங்க எனக்கு தெரியாது. நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. இப்ப உங்கள்கிட்ட 1000 ரூபாய் கூட இல்லாம இருக்குது, ஆனா நீங்க கவலை இல்லாம இருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். உங்களுக்கு ஒரே சந்தோஷம். 1000 ரூபாய் பிரதர் கொடுத்தாரு இன்னைக்கு காலைல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த 1000 ரூபாயை காணும். கொஞ்ச நேரத்துல இப்ப அந்த 1000 ரூபாய் காணும். எப்படி இருப்பீங்க யோசித்து பாருங்க. சில பேர்லாம் அவங்க இருக்கிற இடத்த விட்டு போகவே மாட்டாங்க. சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே தேடிட்டு இருப்பாங்க. வீட்டுல இருந்தீங்கன்னா வீடே சுத்தப்படுத்திடுவாங்க. பொங்கலுக்கு மாதிரி சுத்தப்படுத்திடுவீங்க நீங்க. ஏங்க அந்த 1000 ரூபாய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உங்கள்கிட்ட இல்ல, இல்லாம இருக்கும்போது கூட பிரச்சனை இல்ல. வந்துட்டு அது நம்மளை விட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அது இந்த குரங்கு மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி. வந்துட்டா விடக்கூடாது. இது அடிமைத்தனம். அது புரிய மாட்டேங்குது. அந்த குரங்கு பிடிக்கிறவன், அந்த தோட்டக்காரன் வருவான் பக்கத்துல, அப்ப கூட அதை விட்டுட்டு ஓடாதுங்க. அந்த சின்ன வேர்க்கடலைக்காக உயிரியே கொடுத்துரும். இவர் காலில இருந்து நம்மளை செக்கு மாடுங்கிறாரு, குரங்குங்கிறாருன்னு நீங்க யோசிக்க கூடாது. நான் உங்களை யாரையும் சொல்லல, நம்ம அந்த கதைகளை சொல்லின்னு. ஆனா நம்ம சுவாபங்கள் அப்படி இருக்குது. மாட்டிக்கிறோம், பதட்டம் ஆயிடுறோம். பணம் இல்லைன்னா பதட்டம் ஆயிடுறோம். இந்த போதை பழக்கம் உள்ளவங்களை நான் பார்த்துருக்கேன். அந்த போதை கொடுக்கலன்னா
ஒரு மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், தலையெல்லாம் போட்டு அடிச்சுப்பாங்க, இப்படியே குடுங்க 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 அப்படி கேட்பாங்க. சில சமயத்தில் நம்ம ஆளுங்க பணத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கறது அதே மாதிரி தான் இருக்கும். இந்த போதை பொருள், ஆண்டவரே தாருமப்பா, ஏதாவது தாரும் ஆண்டவரே அப்படின்றதும் இந்த போதைக்காக போய் கேட்பாங்க பாருங்க மத்தவங்கள்ட்ட, ப்ளீஸ் கொடுங்கன்னு கெஞ்சுவாங்களே, அதுவும் ஒரே மாதிரி இருக்கு. பணத்துக்கு அடிமையாக இருக்கிற வரைக்கும் பணம் நம்மை நோக்கி வராது. எப்ப பணத்தை நம்ம ஈர்த்து கொள்ள முடியும் என்றால், இந்த பணத்தை குறித்த கவலை இல்லாம இருக்கும்போது, பணம் தான் என்ன வாழ வைக்குதுன்னு நம்பாத போது. பணம் கடவுளால் உண்டாக்கப்பட்டது அல்ல, காற்றும் தண்ணீரும் கடவுளால் உண்டாக்கப்பட்டது. ஆனா பணம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. எப்படி ஒரு மின்சாரம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதோ, எப்படி ஒரு மொபைல் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டதோ, அதுபோல பணம் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுல என்ன உண்மை இருக்குது? மொபைல் இல்லாம என்னால வாழ முடியும், மின்சாரம் இல்லாம என்னால வாழ முடியும். ஏன் வாழ முடியும்? மின்சாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால மனிதர்கள் வாழ்ந்தார்கள், மொபைல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இன்னைக்கு என் வாழ்க்கை அதனால ஈஸி ஆயிருக்கு, அவ்வளவுதான். அது என்னுடைய சர்வைவல் கிடையாது, அது என்னுடைய சர்வைவல் கிடையாது. அது எனக்கு பணம் இருந்ததுன்னா நான் ஈஸியா வாழ்வேன். ஆனா பணம் இல்லைன்னா வாழவே முடியாதுன்றது சுத்த போய். ஏன்னா பணம் கண்டுபிடிக்கிறதுனால மனுஷங்க வாழ்ந்தாங்க. நீங்க அதுல இருந்து விடுதலை ஆகணுங்கிறதுக்காக நான் சொல்றேன். பணம் தான் வாழ்க்கை கிடையாது. நேற்றைக்கு நான் ஒரு செய்தி வாசித்துட்டு இருந்தேன். சென்னை தாம்பரத்துல இருந்து திருநெல்வேலியில் உள்ள ஒரு பகுதிக்கு ஒருத்தர் சைக்கிள்லயே வந்திருக்கிறார். சைக்கிள் ஓட்டு வந்திருக்கிறார். அவருக்கு வயது 76 77 வயது, 73 வயது. ஒரு சைக்கிள்ல வர்றாரு அங்க இருந்து. அவர் காசு இல்லாதவரெல்லாம் கிடையாது. பையன் கத்தார்ல, ஒரு பையன் கத்தார்ல இருக்கான், காசு இல்லாதவரெல்லாம் கிடையாது. வராரு. அவர் தன்னோட ஸ்டோரிய சொல்றாரு. அவர் வந்து வேற ஒரு இடத்துல ஒரு ஆளு பாக்கெட்ல ரொம்ப 100 ரூபா வச்சிருக்கிறார். வேணாங்க பணமா இருக்குது, இல்ல நீங்க வச்சீங்க. இன்னொரு ஆள் டீ வாங்கி கொடுக்குறாரு. இன்னொரு ஆள் வண்டியில அவரை காய்கறி போற வண்டியில ஏத்திக்கிறார், வாசிக்கிறார். வழியெல்லாம் மக்கள் வந்து அவ்வளவு உதவி பண்ணிருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இவ்வளவு நல்லவங்க இருக்கிறாங்களா? லாக்டவுன்ல தெரிஞ்சிருக்குது பாருங்க, உலகத்துல நல்லவங்க இருக்கிறாங்க. இந்த அப்பான்னு ஒரு படம் இருக்குது, சொல்லிவிட்டுன்னு படம் பார்ப்பேன்னு. சரி, இந்த அப்பான்ற படத்துல முதல்ல 3 அப்பா காமிப்பாங்க. 3 அப்பா. நீங்க எல்லாம் சிறிது பார்த்தா நீங்களும் பார்த்திருப்பீங்க பொழுது. அந்த மாதிரி நம்ம உலகத்தை பார்க்கிறோம். இந்த உலகமே மோசமானது, உலகமே மோசம், வர வர உலகம் மோசமாகிட்டே போயிட்டு இருக்குது. இப்பெல்லாம் அங்கங்க கற்பழிப்பும் கொலையும் நடக்குது அப்படின்றீங்க. உலகமே மோசமாயிட்டு தான் போயிட்டு இருக்குது. வர வர இன்னும் மோசமாக தான் செய்யும் உலகம். நான் கேட்கிறேன், இந்த உலகம் மோசமாயிட்டு போயிட்டு இருக்கா, நல்லாயிட்டு போயிட்டு இருக்கா? நேற்றைக்கு நான் ஒரு புஸ்தகம் வாசிட்டு இருக்கும்போது, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பாக அசீரியர்கள் வாழ்ந்த காலத்துல உள்ள ஒரு களிமண் ஓடு கிடைச்சிருக்குது. அதை பத்தி வாசிட்டு இருந்தேன். இயேசு பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்னால அதுல போட்டிருக்கு, வர வர நம்ம பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போயிட்டே இருக்கிறாங்க, மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு உலகம். எப்போ? இயேசு பிறக்கிறதுக்கு 700 வருஷமா இந்த கதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. வர வர உலகம் கெட்டு போயிட்டு இருக்கு, வர வர உலகம் கெட்டு போயிட்டு இருக்கு. எங்க காலம் மாதிரிலாம் கிடையாதுங்க, எங்க காலம் மாதிரிலாம் கிடையாதுங்க, இப்படியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த போது 12 பேர் அவருடைய சீஷர்கள். இயேசு உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 120 பேர், 2000, 5000. இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறவங்க உலகத்துல நிறைய இருக்காங்களா, கம்மியா இருக்காங்களா? நிறைய இருக்காங்க. அப்புறம் உலகம் கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சுங்களா? அப்ப இயேசு ஏத்துக்கணும் நிறைய பேர், ஆனா உங்களுக்கு உலகம் கெட்டு போச்சுன்னு அர்த்தமா? முதல்ல இந்த எண்ணத்துல இருந்து வெளியே வாங்க. உலகம் கெட்டுலாம் போல, உலகம் நல்லாயிட்டு இருக்கு. உலகம் பெருசாகாது. நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நமக்கு பெருசாகும். நிறைய பணம் வரணும். நிறைய பணம் வந்து என்ன பண்ணுவீங்க? நான்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு நிறைய தார ஆண்டவரே, பெருசா தார ஆண்டவரேன்னு கேட்ட உடனே
ஆண்டவர் பேசாம இருந்தா வச்சுக்கோட 42 நம்பர் பேண்ட்டை தந்துட்டாருன்னு வச்சுங்க, நான் எப்படி போடுறது? அதை பெருசா கேட்டா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு 36 கொடுத்தா ஓகே, அது என் அளவுக்கு பொருந்தும். பெருசா கேட்டேன்னு சொல்லிட்டு 42 கொடுத்து விட்டாருன்னா ஒரே பிரச்சனைங்க. அப்ப 42 கேட்கறதுக்கு முன்னால வயிறை பெருசு ஆக்கிக்கணும், 42 ஆக்கிக்கணும். ஆண்டவர் நமக்கு பொருத்தமானதை தராரு. விருப்பமானதெல்லாம் தந்தா பிரச்சனை, பொருத்தமானது தந்தா ஓகே. இந்த உலகத்துல எந்த மிருகமோ எந்த மரமோ தன்னுடைய ப்ரொபோர்ஷனல் சைஸுக்கு பெருசா வளர்றது இல்லை. இட்ஸ் நாட் கெட்டிங் பிகர், இட்ஸ் கெட்டிங் பெட்டர். இட்ஸ் நாட் கெட்டிங் பிகர், இட் இஸ் அபவுட் டு கெட்டிங் பெட்டர். நம்ம பெருசாகிறோமா, நிறைய பணம் வச்சிருக்கோமா, நிறைய பொருள் வச்சிருக்கிறோமான்றது இல்ல பிரச்சனை. ஆர் வி பிகமிங் பெட்டர்? எவ்வளவு வந்தாலும் எனக்கு அதை ஃப்ளோ பண்ணி விட தெரியுமா? நான் நதியை போல இருக்க போறேன்னா, அல்லது பணம் வந்தோடனே நான் குட்டையா மாறிட போறேன்னா? நதி போல இருந்தா நாத்தம் அடிக்காம இருப்பேன். ஆனா நிறைய வந்த உடனே எனக்கு அதை பிரிச்சு விடுறதுக்கு எனக்கு வழி தெரியாத போது, நான் திணறும் பொழுது, அது தேங்கி நிற்கும் போது, தேங்கி நிற்கிற எதுவும் நாற்றம் அடிக்கும். ஓடுகிற எதுவும் ஜீவன் உள்ள ஆறு, ஜீவ தண்ணீர். அது இந்த பூமி பெருசாகல, இந்த பூமி நல்லா ஆகுது, பெட்டர் ஆகுது. அதை புரிந்து கொள்ளுங்க. நாமளும் அப்படிதான், பெருசாக வேண்டியது இல்ல, பெட்டர் ஆகணும். இதை சொல்லி நானு ஜோம் பண்றேன். நான் ஒரு ஹோட்டல் போயிருக்கும் போது, ஒரு ஹோட்டல் ரூமுக்குள்ள போகும்போது, அது ஒரு நல்ல நல்ல ஹோட்டல். ஸோ அந்த கண்ணாடி கதவுகள் தான் போட்டிருப்பாங்க, கண்ணாடி கதவுகள். ஒரு குருவி எப்படியோ உள்ள வந்துருச்சு, ஒரு குருவி உள்ள வந்துருச்சு. அப்ப நான் உள்ள நுழையிறேன், அந்த குருவி இதாகுது. நான் பாக்குறேன், கொஞ்ச நேரம் பாக்குறேன். அந்த குருவி தன்னால் ஆன எல்லா முயற்சிகளையும் செய்து, தன்னால் ஆன எல்லா முயற்சியும் செய்து அந்த அந்த கதவுல போய் அவ்வளவு வேகமா மோதுது. திரும்ப திரும்ப அந்த கண்ணாடி கதவுல போய் வேகமா மோதுது. அப்போ எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சது. ஹார்ட் ஒர்க் பண்றதுனால தப்பிச்சுக்க முடியாதுன்னு கிடைச்சது. கடுமையா உழைக்கிறதுனால தப்பிக்க முடியாது. கதவு திறந்தா ஈஸியா பறந்துடலாம். மூடி இருக்கிற கதவுல கொண்டு போய் எவ்வளவு மோதினாலும் நம்ம அதே ஹார்ட் ஒர்க் தான் பிறந்ததுல இருந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஒன்னும் பெரிய முன்னேற்றம் இல்லை. எங்க கதவு திறந்திருக்குது நம்ம பார்க்கல. இன்னைக்கு அதுக்கான கண்கள் ஆண்டவர் நமக்கு திறக்கணும். நாம் பணத்தை ஈர்த்து கொள்ளுகிற காந்தகங்களாக மாற வேண்டும். நம்முடைய உள்ளம் அப்படி இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், யோசேப்பு ஒரு முறை கூட என்ன ராஜாவாக்குங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணவே இல்லை. என்ன பிரதமராக்குங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணல. என்ன ஜெயில விட்டு வெளியே கொண்டு போங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணல. குழியை விட்டு வெளியே கொண்டு போங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணல. என் மேல தப்பு தப்பா சொல்றாங்க ஆண்டவரே, என் மேல குறையா சொல்றாங்க, நீரே இவர்களை பார்த்துக் கொள்வீராக, பழி வாங்குதல் உமக்குரியது, அப்படிலாம் அவன் ஜெபம் பண்ணவே இல்லை. அவன் ஒரு முறை கூட பிரதமருக்காக ஜெபம் பண்ணாத போது தேவன் அவனை பிரதமராக்குனதுக்கு காரணம் அவன் இருதயம் அதற்கு ஏற்றதா இருந்தது. உங்க இருதயம் ஏற்றதா இருந்ததுன்னா you can attract anything towards you. ஸோ நான் நிறைய காரியம் சொல்லணும்னு யோசித்தேன். ஆனா தொடர்ந்து புதுசா ஆட்கள் வர்றதுனால அவங்களுக்கும் இதை தெரிவிக்க நான் விரும்புறேன். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு ஐக்யூ, இன்னொன்னு இக்யூ. ஒன்னு இன்டெலிஜென்ட் கோஷியன்ட், இன்னொன்னு எமோஷனல் கோஷியன்ட். அறிவு, உணர்ச்சி. இது ரெண்டுக்கும் எப்போ போட்டி வந்தாலும், திருமணம் ஆனவங்களுக்கு தெரியும், எப்போ போட்டி வந்தாலும் யார் ஜெயிப்பான்னு. வீட்டுல எப்போ போட்டி வந்தாலும் யார் ஜெயிப்பா, அது உங்க கதைக்கே விட்டுறேன், நான் அதுக்குள்ள வரல. அறிவு ஒருபோதும் ஜெயிக்காது, உணர்ச்சி ஜெயிக்கும். புருஷன் உட்காந்து அழகா விளக்கம் கொடுப்பாரு, 1 2 3, ஏன் இது இது இப்படின்னா ஜெயிக்காது, உணர்ச்சி ஜெயிக்கும். உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் போட்டி வந்தா உணர்ச்சி தான் ஜெயிக்கும். நமக்கு நிறைய அறிவு இருக்குது, பணத்தை குறித்து நிறைய அறிவு இருக்குது. பணத்தை அப்படிதான் சேமிக்கணும்லாம் நம்ம படிச்சு வச்சிருக்கிறோம். ஆனா கடைக்கு போனோடனே பொருளை வாங்கிடுறோம். ஏன் பொருளை வாங்கிடுறோம்? தேவையில்லாத பொருளை. அங்க அறிவு வேலை செய்யல, உணர்ச்சி வேலை செய்யுது. அப்போ இக்யூ வேற, ஐக்யூ வேற. நிறைய பேருக்கு மணியை பற்றிய ஐக்யூ இருக்குது, இக்யூ இல்ல.
இந்த கேள்வியோடு நான் உங்களை இந்த வாரத்துல விடுறேன். How is your relationship with money? It is love or fear? உங்கள் பணத்தோடு கூட உங்களுக்குள்ள உறவு பயத்தின் அடிப்படையிலானதா, அன்பின் அடிப்படையிலானதா? பணம் உங்கள்ட்ட இருந்து வரணும்னு நீங்க விரும்புறது பயத்தினாலா, அன்பினாலா? பணத்தை நீங்க அனுப்பும் பொழுது பயப்படுறீங்களா? நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, எவ்வளவு வச்சிருக்கீங்கன்றது இல்ல, அதை அனுப்பும் போதும் அது வரும் பொழுதும் how is your emotions? How is your emotions? How is your frequency? 200க்கு மேலையா, 200க்கு கீழையா? இதை குறித்து அடுத்த வாரம் பார்க்க போறோம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் எங்களை நேசிக்கிற இந்த ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் பணக்காரர்களாக, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து அண்ணாந்து பார்த்து தங்கள் நெற்றிகளை சுருக்கி பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, புறஜாதிகள் தங்கள் நெற்றிகளை சுருக்கி உங்களை அண்ணாந்து பார்ப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு மனிதன் இவ்வளவு நாட்களுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இது தேவனால் தான் முடியும் என்று சொல்லக்கூடிய அளவில் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, எங்களுடைய ஆசீர்வாதங்களை வெளியே கொண்டு வரும்படியாக, மேனிஃபெஸ்ட் ஆகும்படியாக எங்கள் இருதயங்களை மாற்றுகிற அந்த காரியங்களை நீர் வெளிப்படுத்தி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் துக்கத்தோடும் வேதனையோடும் எங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறவர்களாக அல்ல, விசுவாசத்தோடு தாராள மனதோடு கூட நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் எங்களுக்கு சம்பூர்ணமாய் செய்யக்கூடிய தேவன் ஒருவர் காத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழும்படிக்கு எங்களுடைய மனங்கள் விடுதலை ஆகட்டும். நாங்கள் குரங்குகள் அல்ல, பிடித்ததை விடாம இருக்கிறதுக்கு எங்கள் ஜீவனை நாங்கள் மதிக்கிறோம். இன்று இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானால் என்று கேட்டீரே, அப்படி அந்த மனிதன் குரங்கை போல பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த காரியத்திலிருந்து நாங்கள் விடுதலை ஆகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய நோக்கங்கள் உண்டாகட்டும். நாங்கள் ஏதோ அந்த செக்கு மாடு போல சுற்றுறவர்களாக அல்ல, நாங்கள் செய்கிறதுக்கு என்ன பலன் உண்டாகிறது என்பதை அறிந்தவர்களாக, பலன் உண்டாகாவிட்டால் எங்கள் செய்கைகளை மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக, எங்களை அறிவுபூர்வம் உள்ளவர்களாக, எங்களுடைய உணர்ச்சிகளை சரி செய்யக்கூடியவர்களாக எங்களை மாற்றி இருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்து இவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. முதலாவது அவருடைய ஆத்துமா வாழும்படியாக விரும்புவார்களாக, அதற்கான காரியங்களை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்வார்களாக என்று சொல்லி நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்களுக்கு தந்த இந்த நல்ல தொடர்புக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நாங்கள் இவர்களோடு தொடர்பில் இருக்க நீர் எங்கள் மனதில் வைக்கிறதை இவர்களோடு பகிர்ந்து கொள்கிற வாய்ப்புகள் உருவாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை எங்களோட கூட பகிர்ந்து கொண்டா அது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபீட்பேக் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் சாம்பியன்ஸ். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் நாங்கள் வரவேற்கிறோம். அது குரூப்லயோ அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் அனுப்பிச்சிருந்தா, நீங்க இன்றைய கற்றுக்கொண்டது உங்களுக்கு எந்த விதத்துல பிரயோஜனமா இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க அடுத்த வாரத்துல அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கோ அல்லது ஆழமா போறதுக்கோ எங்களுக்கு அது உதவியா இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நாங்க வரவேற்கிறோம். உங்களுடைய காணிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம். ஸோ நீங்க ஜிபேலயோ அல்லது பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவோ நீங்க காணிக்கைகளை அனுப்பலாம். அந்த காணிக்கைகள் இன்னும் அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதற்கு உதவியா இருக்கும், எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம்.